நாம் பார்க்க போவது கிறிஸ்தவ இறையியல் ஒரு அறிமுகம். இப்போ கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லுவது இப்போ அநேகர் நினைக்கிறது இறையியல் என்று சொன்ன உடனே அது பாஸ்மாறு எங்கேயாவது போய் படிக்க வேண்டியது என்று சொல்லி அநேகர் நம்புகிறாங்க. அது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். இறையியல் என்று சொல்லுவது தி ஸ்டடி ஆஃப் காட், தேவனை குறித்து அறிந்து கொள்வது. பைபிளிலே மத்தேயு நற்செய்தி நூல் அதனுடைய 22வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 22வது அதிகாரம் 37வது வசனத்தில் இயேசு சொல்வார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கற்பனை. இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்ப இரண்டாவது கற்பனைக்கு நான் போக விரும்பல, அதுவும் முக்கியமானது. முதலாவது ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற முடியும்? இப்போ தேவனை குறித்து ஆராயாவிட்டால் அவரிடத்தில் அன்பு கூற முடியாது. ஏதோ மதம் சொன்னாங்க, அது ஒரு மதவாதியாக தான் அவன் இருப்பானே ஒழிய, அவன் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் அவர் யார், நான் யார், எனக்கு அவருக்கு என்ன உறவு இருக்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஏன் நான் அன்பு கூறணும், அப்படி அவர் என்ன செய்திருக்கிறார் அவன் யோசிக்கணும். அப்ப ரட்சிப்புன்னா என்ன செய்திருக்கிறாரு, எனக்காக மரித்தாருன்னு. எப்படி எனக்காக மரித்தாரா? அது எப்படி அங்கதானே மரித்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னர் ரோமர்கள் அவரை ஆணி அடித்து கொலை செய்தார்கள். அப்ப எப்படி எனக்காக மரித்தார் என்று பைபிள் சொல்லுகிறதே? அவன் ஆராய வேண்டும். ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் தெரியும். அவர் ரோமர்களால் அவரை கொலை செய்ய முடியாது. அவர் மரணாக்கினைக்கு ஒப்புக் கொடுவதற்கு காரணம் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகவும் செய்தார். இப்படி ஆராய்ந்து வரும்போதுதான் அவரிடத்தில் அன்பு கூற முடியும். இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் அன்பு கூறுவதில்லை. ஏனென்று சொன்னால் 2 காரணங்கள். ஒன்று, தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை, மதவாதிகளாய் இருக்கிறார்கள். ஏதோ கடமைக்கென்று நமக்கென்று ஒரு ஆலயம், நமக்கென்று ஒரு கொட்டகை, நமக்கென்று ஒரு உபதேசம், நமக்கென்று ஒரு சபை தோடு முடிந்து விட்டது. அதனால அதை குறித்து நான் சிந்திப்பதற்கோ எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. அப்படி வென்ற போது தேவனிடத்தில் அன்பு வராது. இன்னொன்று, ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அத்தியாயத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஏன் ஒருவனிடம் நீ ஊழியம் செய்யறன்னு கேட்டா அனைவருக்கு பதில் சொல்ல தெரியல. அது ஏன் ஊழியம் செய்யற, அது எனக்கு ஆண்டவர் செய்தாரு, அவன் ஆத்துமா அழிஞ்சு போறான். ஆனால் சரியான பதில், அவர் என்னை நேசி தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் எவிடன்ஸ். அவர் என்னை, அந்த அன்பு எனக்குள்ள வந்துட்டு பரிசுத்தாவியானவர் வரும்போது அவர் செய்கிற கிரியை, தேவனுடைய அன்பை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அவர் செய்திருக்கிற கிரியைகளை காண்பித்து கொடுக்கிறார். அவன் என்ன செய்வான், இதையெல்லாம் கற்றுக்கொள்வான். என்ன நடைபெற்றிருக்கிறது, அவர் என்னை மீட்பதற்கு அவர் கொண்டிருக்கிற திட்டம் எத்தனை பெரிய. பைபிள் சொல்லுது, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி விட்டார். பவுல் இதையெல்லாம் பார்க்கிறார். தேவனுடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாத, எவ்வளவு பயங்கரமா இருக்குது, எவ்வளவு மகிமையா இருக்குது. அதனாலதான் அவரால் அவ்வளவு அன்பு கூர்ந்து செய்ய முடிந்தது. காரணம், he did theology. அவர் தேவனை குறித்து அறிந்து கொண்டார். இன்றைக்கு இறையியல் படிக்கிறவர்கள் அநேகர் தவறாய் பேசுவதற்கு, தவறான இறையியலை பேசுவதற்கு காரணம், அவர்கள் தேவ அன்பு அவர்களுக்கு ஊற்றப்படாமல், ரட்சிக்கப்படாமலேயே அவர்கள் ஏதோ ஒரு அகாடமிக் லெவல்ல மட்டும் படித்துவிட்டு இந்த கான்டெம்பரரி ஸ்டடீஸ் சொல்லுவார்கள். இஸ்லாம படிக்க, கிறிஸ்தவம் எப்படி இருக்குது, எல்லாம் ஒன்று போல இருக்கிறது. நான் சென்னை பல்கலைக்கழகத்துல கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் தேர்வை சென்னையில போய் எழுதுனேன். அப்ப எழுதும் போது எனக்கு அந்த பக்கத்துல ஒரு மலையாளி அவர் எழுதுறாரு. அவர் பார்த்தா பாஸ்டர் போல இருந்தது. நீங்க பாஸ்டர் தானே நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். இல்ல, நான் பாஸ்டர் இல்லை, அவர் ஒரு கிறிஸ்தவரே இல்லை என்று தான் நினைக்கிறேன். அப்ப ஏன் இது, அது எனக்கு ஆசை. இந்து மதத்தை பற்றி படிச்சாச்சு, புத்த மதத்தை பற்றி படிச்சாச்சு, இப்ப கிறிஸ்டியானிட்டியை பற்றி என்ன செய்வோம், படிப்போம். சிலருக்கு அப்படி ஒரு ஆர்வம் உண்டு, இதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்குது. ஆனால்
தேவ அன்பு ஒருவன் இருதயத்திலே ஊற்றப்படும் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக அவன் அதை சொல்ல நினைப்பான், இதுதான் சத்தியம் என்று. எப்படி சொல்லுவான்? இயேசுவின் பாவத்துக்காக மரித்தார்னு சொல்லணும். இயேசுவின் பாவத்துக்காக மரித்தார்னு சொல்லும்போது அவன் கேட்பான், நான் ஏன் என்ன பார்த்து ஏன் பாவிங்கிறப்பான். அப்ப அவனுக்கு பதில் சொல்லணும். நீ ஏன் பாவி என்று சொல்லணும்னா எப்படி நீ பாவியானாயின்னு சொல்ல தெரியணும். பாவியானாயின்னு ப்ரூவ் பண்ணாலும் இயேசு எப்படி அதை ரட்சிக்க முடியும்? அதை ப்ரூவ் பண்ணணும். இயேசு 2000 வருஷத்துக்கு முன் மரித்ததற்கு உன் பாவத்துக்கு சம்பந்தம் என்ன? இதை விளக்கி கொடுக்க தெரியணும். இதை விளக்கி கொடுக்க தெரியாமல் இன்றைக்கு அநேகர் அன்பு இருக்குது, ஆனா அதை எப்படி நம்ம சொல்லிக் கொடுப்பது, அதை விளக்கி கொடுப்பது இன்றைக்குள்ள தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க தெரியவில்லை. இதற்கு தீர்வாக நாம் அறிந்திருக்க வேண்டியது கிறிஸ்தவ இறையியல், கிரமமான கிறிஸ்தவ இறையியல், இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்வார்கள். இப்போ இறையியல் என்று சொல்லும் போது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இதை படிக்க வேண்டியது எவனோ அந்த ஏதோ இந்த வேத கலாசாலையில் போறவருக்கு மட்டும்தான் இது தேவை, எங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லுவது அது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் he has to do theology. ஒவ்வொருவருடைய தியாலஜியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஆறு வழிகளில ஒவ்வொருவரும் தியாலஜி பண்றாங்க. அது ஆறா சொல்லுவாங்க. ஒன்று டேப்லாய்ட் தியாலஜி, ஃபோக் தியாலஜி, லே தியாலஜி, மினிஸ்டீரியல் தியாலஜி, ப்ரொஃபஷனல் தியாலஜி, அகாடமிக் தியாலஜி. இந்த அகாடமிக் தியாலஜின்னு சொல்றவங்க வந்து பெரிய ஸ்காலர்ஸ். அவங்க இந்த பைபிளை ஹீப்ரு, கிரீக் என்னென்ன லாங்குவேஜ் உண்டோ அத்தனை லாங்குவேஜில் படிச்சு, லிங்குவிஸ்டிக்ஸ் படிச்சு அதை அப்படி ஆராயக்கூடியவர்கள். ப்ரொஃபஷனல் சொல்லாமல் அதுக்கு கொஞ்சம் கீழே இருப்பாங்க. டேப்லாய்டு, ஃபோக் தியாலஜி, லே தியாலஜி எல்லாம் பண்றது சாதாரண மக்கள். அவனுக்கு அறிவில் அப்போ அவன் கேட்பான், நான் யாரு? அது ஒரு தியாலஜி தான். நான் எங்கேருந்து வந்தேன், நான் பிறக்கிறதுக்கு முன்னே எங்க இருந்தேன், நான் எதுக்கு இங்க இருக்கிறேன், செத்தப்புறம். இது இறையியல். நான் செத்தப்புறம் எங்க போவேன், இது பைபிள் காலேஜில் போனாதான் கேட்கணும் இல்லை, இது அவனுக்கே கேட்கிற கேள்வி. நான் மரித்த பிறகு நான் எங்க போவேன், இவ்வளவு சொத்து சேர்க்கிறனே, இவ்வளவு படிக்கிறனே, இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் படிச்சு செத்து போனேன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அப்போ ஒவ்வொருவரும் செய்கிறான், ஆனால் சரியான விதத்தில் செய்ய அறிய வேண்டும். ஒவ்வொருத்தனுக்கும் கேள்வி வருது, ஆனா சரியான கிறிஸ்தவ இறையியல்படி படிக்கப்படாவிட்டா, இப்ப மற்ற தவறான மார்க்கங்கள் போய் விழுந்தான்னா அவனை ஏமாந்து போவான். இப்போ 4 கேள்விகள், மனித வாழ்க்கை 4 அடிப்படை கேள்விகள் இருக்கிறது. நான் யார், பூமை, அது அவனுக்கு ஒவ்வொருவனுக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு கட்டத்தில் வரும். நான் எங்கே இருந்து வந்தேன், நான் பிறக்கிறதுக்கு முன்னே எங்க இருந்தேன், ஒண்ணும் இல்லாம இருந்தேனா, பூனையா இருந்தனா, ஏதாவது இதாட்டு இருந்தனா, நான் எதுக்கு இங்க இருக்கிறேன், பூமியில நான் எதுக்கு இப்ப இருக்கிறேன், சும்மா சம்பாதிக்கிறதுக்கா, அதனால என்ன பிரயோஜனம், மரித்த பிறகு எங்கு செல்லுவேன்? இந்த 4 கேள்விகளும் இருக்கிறது. இதை இவன் கேட்கிறான். இவனே ஒரு தியாலஜி செய்து பார்க்கிறான், தேவனை நிறுத்தி பார்க்கிறான். ஆனால் அவனை சரியான விதத்தில் நடத்தினால்தான் அவனுக்கு அது பிரயோஜனமாய் அமையும். இறையியல் படிக்கும் போது கிறிஸ்தவர்கள் 6 விதங்கள்ல படிப்பாங்க. ஒன்று கிரமமான சிஸ்டமேட்டிக் தியாலஜி. அப்படின்னு சொன்னா முதலாவது பைபிள்னா என்ன, தேவன்னா என்ன, பாவம்னா என்ன, அந்த வருஷப்படி வரும். பாவத்தை பற்றி, பாவத்துக்கு தொடக்கம் என்ன, மனுஷன் எப்படி அது பாவத்துக்கு மேற்கொள்வது எப்படி, ரட்சிப்புன்னா என்ன, இது பைபிள்ல அப்படி வரிசைப்படி இருக்காது. நாம் இதை வரிசைப்படுத்தி எடுத்து படிக்கிறோம். இது ஒன்று. இன்னொன்று பிப்ளிக்கல் தியாலஜி, பைபிளை அடிப்படையாக கொண்ட இறையியல். இப்போ பைபிளை அடிப்படையாக கொண்ட இறையியல்னா ஆதி ஆகமத்துக்கு இறையியல் என்ன, ஆதி ஆகமத்துல என்ன இறையியல் இருக்குது. இப்போ ஆதி ஆகமத்துல 2ஆம் வானம், 3ஆம் வானம், பரதேசு, பாதேசு, பாதாளம் இதெல்லாம் அங்க கிடையாது. அந்த புக்ல என்ன இறையியல் இருந்தது? தேவன் படைக்கிறவர், God as a creator. அடுத்து என்ன வருது? பாவத்தை பற்றி வருகிறது. அப்போ அதுல முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கிற இதுதான். அப்போ யாத்ரா புத்தகத்துக்கு ஒரு இறையியல் உண்டு, மீட்பு, தேவன் ரட்சிக்கிறவர். இப்படி 66 புத்தகங்களுக்கும் இறையியல் உண்டு. யோவானுக்கு ஒரு இறையியல் உண்டு, பேதுருவுக்கு உண்டு, பவுலுக்கு உண்டு. இது பிப்ளிக்கல் தியாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த பைபிள் உள்ள அந்த புத்தக ஆசிரியர் எதை தேவனை குறித்து என்ன பார்வை பார்க்கிறார். இன்னொன்று 3வது ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி. ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி என்று சொல்லும்போது வரலாற்றிலே, சபை சரித்திரத்திலே 2000 ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம் கடந்த வகுப்புல. இந்த இறுதிகாலவியலை குறித்த போதனைகள் எப்படி அது வளர்ந்து வந்திருக்கிறது. அதே போலதான் சபையின் சரித்திரத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பல காரியங்களை குறித்து தர்க்கங்கள், வாதங்கள் வந்த போது இவைகளெல்லாம் கூடி வேதத்தை கலந்து ஆலோசித்து தீர்வுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது
ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, வரலாற்று இறையியல். இன்னொன்று பிலாசபிக்கல் தியாலஜி, தத்துவார்த்த இறையியல். தத்துவங்களை கொண்டு, தத்துவம், தேவன் இருக்கிறார் ஒரு தத்துவம், இல்லைன்னு ஒரு தத்துவம், இருக்கிறாரு அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு தத்துவம், இருக்கிறாரு ஆனால் அவரெல்லாம் இங்கே ஒன்றும் பார்க்க மாட்டாரு, அவருக்கு வேற வேலையெல்லாம் உண்டுன்னு ஒரு தத்துவம். இப்போ பைபிளுடைய தத்துவம் என்ன, தேவனை குறித்த தத்துவம் என்ன? இப்போ ஒரு உதாரணம், God is both immanent and transcendent. தேவன் ஒரே நேரத்திலே ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு, அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிறாரு. அதான் பைபிள் சொல்லுது. அதுதான் இப்போ தமிழ்லயும் சில வார்த்தைகள் வரும். இறைவன், இறைச்சி, அந்த இறைவன் மறைந்து வெளிப்பட்டு இருக்கிற கடவுள், கடந்தும் உறைந்தும் இருக்கிற, கடந்தும் சொல்லும்போது ரொம்ப தூரத்தில் இருக்கிற, அதே நேரத்தில் உறைந்தும் பக்கத்தில் இருக்கிற, இந்த வார்த்தைகள்லாம் அந்த இதுல இருந்து தான் வந்தது. அப்ப இது தத்துவம். இன்னொன்று கிரீடல் தியாலஜி, டாக்மேட்டிக் தியாலஜி, உபதேசங்களை அடிப்படையாக கொண்ட இறையியல். இப்ப இந்த இறையியல் வந்து உபதேசம் மட்டும் இருக்கும். ரட்சிப்பை குறித்த இறையெல்லாம் ரட்சிப்பை குறித்து மட்டும்தான் அந்த உபதேசத்தை முன்னெடுத்துக்கிற இறையலா இருக்கு. இன்னொன்று அப்பாலஜெட்டிக் இறையியல், நிரூபணவியல் இறையியல். அப்பாலஜெட்டிக்ஸ் என்று சொல்லும் போது டிஃபென்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேத், கிறிஸ்தவ விசுவாசத்தை வலியுறுத்துவது, நிலைநிறுத்துவது எப்படி. அப்போ அந்த இறையியல் வந்து இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லி, அப்போ ஒரு வாதம் வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படி தேவனாக இருக்க முடியும், பைபிள்ல இருந்து சரித்திரபூர்வமா இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கான ஆதாரங்கள், அவர் மட்டுமே, இந்த சரித்திரத்தில் வந்த நபர்கள் அவர் ஒருவர் மட்டுமே தன்னுடைய பிறந்த நாள், தேதி, இடம், காலம் தெரிவு செய்திருக்கிறார். நீங்க சூஸ் பண்ணீங்களா, நான் இந்த இடத்துல பிறக்கணும், இந்த டேட்டு பிறக்கணும்? நான் கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனாய் பிறந்த நபர்களிலே எல்லாத்தையும் தெரிவு செய்து. இது வந்து என்ன சொல்றது, நிரூபணவிய இறையியல். இது ஒரு ஆர்குமெண்ட், இயேசு கிறிஸ்து தேவன், அதற்கு ஒரு ஆதாரம், இது ஒரு இறையியல் நான் செய்யறேன். இப்படி பல இறையியல் இருக்கிறது. இப்போ இந்த 6 வந்து யாருக்கு தேவைன்னு சொன்னா, இன்றைக்கு பைபிளை போதிக்கிறவர்களுக்கு, போதக ஊழியத்தில் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு சொன்னா அவன் போதிக்கிற ஊழியத்திலே வரக்கூடாது. சபை சரித்திரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், கிறிஸ்தவ உபதேசம் தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு கிறிஸ்தவத்தின் அடிப்படை உண்மைகளை விளக்கி கூற தெரிந்திருக்கணும், சிறியவர்களை நடத்துவதற்கு தெரிந்திருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவர்கள் தான் வேதத்தை கிரமமாய் போதிப்பதற்கு தகுதி பெற்றவர்கள். ஆனால் இது எல்லாம் இந்த 6 கிரமமான இறையியல், பைபிள் இறையியல், வரலாற்று இறையியல், அந்த பிலாசபிக்கல் அந்த இறையியல், உபதேச இறையியல், நிரூபணவிய இறையியல், இது எல்லாம் தெரியாவிட்டாலும் முக்கியமாய் அனைவருக்கு தெரிந்திருக்க வேண்டியது கிரமமான, வரிசை கிரமமான சிஸ்டமேட்டிக் தியாலஜி. அது தெரிந்திருந்தால்தான் சரியான ஒரு கிறிஸ்தவர்களாய் நமக்கு என்ன தெரியும், சரியான கிறிஸ்தவ சத்தியத்தை போதிப்பதற்கு நாம் அறிந்திருக்க முடியும். சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்லும் போது நாம் முதலாவது பார்க்க வேண்டியது நம்முடைய பிலீஃப் அண்ட் பிராக்டிஸ், நாம் நம்புவதையும் செயல்படுத்துகிறது என்னவென்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். முதலாவது இதனுடைய டெஃபினிஷன் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு உபதேசத்தை குறித்த வரிசை கிரமமான, பைபிளில் இருந்து ஆரம்பித்து தேவனை குறித்து, பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, படைக்கப்பட்டவைகளை குறித்து, இறுதிகாலவியலை குறித்த ஒரு தெளிவான போதனையை நாம் அறிந்து கொள்வதே ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல போட்டு சிஸ்டமேட்டிக் தியாலஜி as a discipline of Christian theology formulates an orderly, rational and coherent account of the Christian faith and beliefs. இப்போ இதை எப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பைபிளிலே இல்லை. இப்போ பைபிள்ல முதல் அத்தியாயத்துல படைப்பு குறித்தும், 2ல பாவத்து குறித்தும், 3ஆம் அதிகாரத்துல ரட்சகரை குறித்தும், 4ஆவது குறித்து இறுதிகால குறித்தும் இல்லை. இதை என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இப்போ ஒருவருக்கு விளக்கி கொடுக்க வேண்டும். அதற்காக சபை சரித்திரத்திலே பலர் இதை பல ஆண்டுகள் செலவழித்து இவைகளை வரிசை கிரமப்படுத்தி இன்றைக்கு இறையியலை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு பிரதானமாய் காணப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை, பைபிள் தான் இதற்கு அடிப்படையாக காணப்படுகிறது. பைபிளுடைய போதனையின் அடிப்படையாய் தான் இந்த உபதேசங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போ கத்தோலிக்க சபைக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் தியாலஜி உண்டு. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பைபிளையும் சேர்த்து அவர்களுடைய அந்த ட்ரெடிஷன், பாரம்பரியத்தை என்ன செய்வார்கள், இதை ஏன் நான் நம்புகிறோம், தேவனை குறித்து ஏன் தேவனை குறித்து பைபிளில் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஏன் என்று கேட்டா, இது அந்த போப் அப்படி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, இந்த சர்ச், இந்த செயின்ஸ், அந்த பரிசுத்தவான்கள் இப்படி பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார்கள்.
அது தவறு. நாம் பைபிளை மட்டும்தான் நம்புகிறோம். இப்போ இதிலே 7 முக்கியமான பிரிவுகள் காணப்படுகிறது. முதலாவது புரோலிகோமீனா என்று சொல்ல, இதெல்லாம் கிரேக்க பதங்கள். பிப்ளியாலஜி, பைபிளை குறித்த போதனை. முதல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு இரண்டாவது தேவனை குறித்து, தியாலஜி ப்ராப்பர் என்று சொல்லுவார்கள், தேவனை குறித்து, அதற்குள்ள தேவனுடைய குணாதிசயங்கள், ட்ரினிட்டி அதெல்லாம் வரும். மூன்றாவது அண்டவியல், காஸ்மாலஜி, படைக்கப்பட்டவைகள், அதை குறித்து தெளிவாக அறிந்திருக்கும். அதுல உலகம், இந்த நட்சத்திரம், சூரியன், சந்திரன், தேவதூதர்கள், டீமன்ஸ், பிசாசுகள், பரலோகம், பாதாளம், ஏனென்றால் இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டவைகள் தேவனால், அதனால் அதுக்குள்ள வரும். நான்காவது ஹமார்சியாலஜி, பாவவியல், பாவம் என்றால் என்ன, அது எப்படி வந்தது, பாவத்தினுடைய பல நிலைகள் என்ன, பாவத்தினுடைய சம்பளம் என்ன, பாவத்தினுடைய பாதிப்பின்மை எப்படி இருக்கிறது. ஐந்தாவது சொட்டீரியாலஜி, ரட்சிப்பியல், ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைக்கிறது, ரட்சிப்புடைய நிலைகள் என்ன, ரட்சிப்பு எப்படி சாத்தியமாயிற்று, அதை குறித்த படிப்பினை. ஆறாவது சபையியல், சபை என்றால் என்ன, சபையினுடைய ஒழுங்குகள் என்னென்ன, சபை பின்பற்ற வேண்டிய சாக்கிரமந்தங்கள் என்னென்ன, சபை எவற்றை நம்ப வேண்டும், சபை யாருடைய ஆளுகையின் கீழ் இருக்கும், இவைகளை குறித்து. ஏழாவது இறுதிகாலவியல், இறுதிகாலவியல் இனி சம்பவிப்பது என்ன. இந்த 7 காரியங்களுக்கு கீழ், இந்த 7 தலைப்புகளின் கீழ் தான் உபதலைப்புகள் அதிகமாய் வரும். இப்போ முதலாவது நாம் பார்க்கும் போகிற காரியம் பிப்ளியாலஜி, திருமறையியல், இல்லாவிட்டால் பைபிளியல். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் உண்டு, இதை பைபிள்னு சொன்னா சரியா, பரிசுத்த வேதாகமோன்னு சொன்னா சரியா, திருமறைன்னு சொன்னா சரியா, திரு விவிலியம்னு சொன்னா சரியா. இந்த பெயர்கள் சொல்லுகிறதுலேயே பல வித்தியாசங்கள் காணப்படுகிறது. நான் இப்போது அதிகமாக பயன்படுத்துகிற வாசகம் பைபிள். பைபிள் என்று சொல்லுவது எல்லாருக்கும் தெரிந்த வாசகம். திருமுறை என்று சொல்லும்போது அவன் பலருடைய சொல்லுங்க, நாங்கள் திருமுறை வைத்திருக்கிறோம், இது திருமுறை, அது திருமுறை. வேதாகமம் என்று சொல்லும் போது அங்க வேதங்கள் இருக்கிறது, அப்ப இது ஒரு ஆகமம், வேதம். திரு விபிலியா என்று சொல்லும் போது அதுக்கு டிரான்ஸ்லிட்ரேஷன், அப்படியே அதை அந்த பிப்ளியான்றதுக்கு அந்த வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட்டட் திரு விபிலியா என்று. பைபிள் என்கிற வார்த்தை எல்லாருக்கும் அறிந்த வார்த்தை, தெரிந்திருக்கிற வார்த்தை. இப்போ பாட புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடைய புனித நூல் என்ன, பைபிள். இப்போ நமக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. திரு விபிலியன்னு போட்டு வேதாகமம் போட்டு எந்த பத்திரம் போட்டாலும் நமக்கு தப்பு இல்லை. சபைகள்ல இந்த வார்த்தைகளுக்கு இதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்த வார்த்தை சொன்னாதான் அது பரிசுத்தம், இது சொல்லக்கூடாது, இதுல ஒரு பிரச்சனை. இது நான் பயன்படுத்துகிற வார்த்தையை சொன்னேன். முதலாவது பைபிளில் நான் பார்க்கும் முதலாவது காரியம், பைபிள் வாஸ் ரிவீல்டு பை காட். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தேவனுடைய வெளிப்பாடு அடங்கி இருக்கிறது. இதுதான் நாம் முதலாவது நம்ப வேண்டிய காரியம். அது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவோ, தரிசனத்தின் மூலமாகவோ, சொப்பனத்தின் மூலமாகவோ, அவர்கள் தீர விசாரித்த சம்பவங்களையோ அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வெளிப்பாடு. அதிலே 2 தாமஸ் அக்வீனாஸ் என்கிற ஒரு இடைக்கால வேத பண்டிதர் 2ஆய் பிரித்து சொன்னார். ஒன்று ஜெனரல் ரெவலேஷன், ஸ்பெஷல் ரெவலேஷன் என்று சொன்னார். பொதுவான வெளிப்பாடு, விசேஷித்த வெளிப்பாடு. இப்போ பொதுவான வெளிப்பாடு என்று சொல்லும் போது, இப்போது சங்கீதம் 19 நாம் படித்தோம். வானங்கள், ஆகாய விரிவு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகளை பார்க்கும் போது டெஃபினெட்லி தேர் இஸ் a God. தன்னாகவே அது வர முடியாது. இந்த அண்ட சராசரங்கள் அது இத்தனை ஆண்டாண்டு காலமாக அவைகள் கரெக்டாக அதனுடைய இயங்கி கொண்டிருக்கிறது. இது தன்னாகவே இது இயங்க முடியாது. இது யாரோ இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஜெனரலா நம்ம பைபிள் படிக்காமலே தெரியும். பவுல் ரோமர் 1 இதை தான் சொல்லுகிறார், ஒருவனுக்கும் சாக்கு சொல்ல இடமில்லை, காணப்படாதவைகளினாலே காணப்படுவைகள் மூலமாக காணப்படாதவைகள் இருக்கிறது உண்மை என்று சொல்லி அது வெளிரங்கப்படுத்தப்படும் என்று பார்க்கிறோம். இரண்டாவது ஸ்பெஷல் ரெவலேஷன், விசேஷித்த வெளிப்பாடு என்று சொல்லும் போது, இப்போ ஒரு இயற்கையை பார்க்கும்போது, படைக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது சொன்னா கடவுள் இருக்கிறாரு. ஆனா அந்த கடவுள் யார்? கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி ஜெனரல் ரெவலேஷன், பொதுவான வெளிப்பாடுல இருந்து தெரியுது. இதெல்லாம் தன்னால நடக்காது, ஏதோ இது நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அதை நடத்துகிறவர் யார் என்று பார்க்கும்போது அதற்கு பைபிள் தான் விடையாய் காணப்படுகிறது. பைபிளிலே
இதற்கான தெளிவான விடயங்கள் விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியான உபதேசம் கொடுக்கும். இது பைபிள் வெளிப்பாடு, திருமறை ஈர் என்கிற பாடத்திற்கு பகுதிக்கு கீழே வரக்கூடியது. இரண்டாவது பிப்ளிக்கல் இன்ஸ்பிரேஷன், தேவாவியினுடைய பைபிள் தேவாவியினால் ஏவுதல் பெற்றுள்ளது. நம்ம இதை குறித்து ஒரு நாள் ஒரு முழுமையான ஒரு வகுப்பை பார்த்தோம். 2 தீமோத்தேயு 3:15-16, 1 பேதுரு 1:20-21 பார்க்கும்போது அது சுயமாய் அவர்கள் யாரும் பேசவில்லை, தேவாவியின் ஏவுதல் பெற்று அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அப்போ தேவன் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். பைபிளில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்தினவைகள். அதோடு மட்டுமல்ல, தேவன் வெளிப்படுத்தினவைகளை அவர் புத்தகத்திலே எழுதுவதற்கும் அவர் கிரியை செய்திருக்கிறார். இவைகள் புத்தக வடிவிலே எழுத்து வடிவில் கொண்டு வரப்படுவதும் முழுமையாய் தேவனுடைய திட்டம் என்பதுதான் இந்த பைபிள் இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் காட் பிரீத், தேவன் வெளிப்படுத்தினார், தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினார். அது ஒரு பக்கம், ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வெளிப்படுத்தினவைகளை தவறில்லாமல் எழுதுவதற்கு, இந்த எழுத்து வடிவிலே கொண்டு வருவதற்கும் தேவனுடைய திட்டம். இது பைபிள் இன்ஸ்பிரேஷன். இதை ஒரு கிறிஸ்தவன் நம்பித்தானாக வேண்டும். பைபிள் சொல்கிறது எல்லா வேத வாக்கியங்களும் தேவாவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. மூன்றாவது பிப்ளிக்கல் அத்தாரிட்டி. ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு 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 ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சோசியல் இஷ்யூ எதுவா இருக்கட்டும், இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? இப்போ பலதார திருமணம் இருக்கிறது, பைபிள் காலத்தில் நடைபெற்றது. இப்போ இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைக்கே வர, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து பலர் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். 2 திருமணம் பண்ணியிருப்பான், 3 திருமணம் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு 4 மனைவியரை வச்சிருக்கலாம், 5 அந்த 4 வரை வைக்கலாம், கூட்டி அந்த சட்டப்படி 4 வரை வைக்கலாம். அப்ப ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்ப சபையில வரும்போது குழப்பம், 4 கொண்டாட்டியோட வருவான், இன்னைக்கு எப்படி கம்யூனியன் கொடுக்கறது? இது நமக்கு அது நம்ம அந்த இதுல நம்ம சரியா ஒரு கணவன் ஒரு மனைவி டைவர்ஸ் பண்ணினா அடுத்தது மாத்திக்கலான்னு இன்றைக்கு வந்துட்டு. ஆனா ஒரு நேரம் ஒருத்தருக்கு கூட தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஒழுங்குல இருக்கும்போது இப்ப 3 மனைவி வச்சுக்கிட்டு வர்றவருக்கு இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? பைபிள் இப்ப நாம் நம்புகிறோம், பைபிள் எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு விடை அளிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது முற்பிதாக்கள் என்ன இருந்தார்கள்? அவர்களுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள், ராஜாக்களுக்கு இருந்தார்கள். தேவனுடைய திட்டம், ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தேவனுடைய திட்டம், ஆனால் அனுமதித்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது அப்படி இருந்தது. அதன் பிறகு சபை வளர்ந்து வந்த பிறகு அது எப்படி மாறி இருக்கிறதுன்னு சொன்னா, பவுல் பாஸ்டோரல் எபிஸ்டல்ஸ்ல எழுதுவார், கண்காணியானவனுக்கு ஒரே மனைவிதான் இருக்கணும். அப்படி என்றால் நாம இப்போ இது பைபிள் தெளிவான விடைகளை கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும். பைபிள் அடிப்படையிலே இப்போ 2 மனைவிகளை வைத்திருக்கிறான் என்றால், இப்ப நம்ம அவனை பார்த்து நீ சீட்டு போட்டு எவ விழுதோ அவளை கழட்டி விட்டுரு, நம்ம அப்படி சொல்ல அது தவறு. அது சிலர் சொல்றாங்க, நீ 2ன்னா 1 தான் நீ வச்ச, அதனால 2 விட்டுரு. அது அந்த 2 மனைவிகள் அடுத்து எங்க போவாங்க? விபச்சாரத்தில் தள்ளப்படலாம் இல்லையா? ஆனால் அவன் மூப்பனாக கூடாது. 2-3 மனைவியோட ஒருத்தன் வருகிறான் என்று சொன்னால் அவன் விசுவாசியாக இருக்கட்டும். மூப்பனாக கூடியவன் பைபிள் சொல்லுகிறது ஒரே மனைவியோட இருக்கணும். இது பைபிள் அத்தாரிட்டியை நம்ம நம்புறோம். பைபிள் இப்படி சொல்லி இருக்கு, அதனால இது சரியாக இருக்க வேண்டும். இப்ப இதை போலதான் கிரியேஷன் தன்னால வந்துதா, அது குரங்குல இருந்து வந்துதா? பைபிள் சொல்லுது தேவன் படைத்தார். பிப்ளிக்கல் அத்தார் பைபிள் சரியா இருக்கு, அதனால நான் நம்புறேன் படைத்தார். எப்படி படைத்தாரோ அவர் படைத்தார். இது பைபிள் அத்தாரிட்டி. இன்னொன்று 4வது பைபிள் கனோன். கனோன் என்று சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அளவுகோல் என்று சொல்லி அதை சொல்லுவார்கள். அளவுகோல் என்று சொல்லும் போது இந்த பைபிள் என்கிற இதிலே 66 புத்தகங்கள் இருக்கிறது. கத்தோலிக்க பைபிள்ல கொஞ்சம் கூட புக் இருக்குது. இன்னும் நிறைய பேர் சொல்றான், இன்னும் எக்கச்சக்க புக் இருக்குது, அடியெல்லாம் வச்சு மிச்சத்தெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்னானுங்க. இயேசுவை குறித்து சில இன்னும் நிறைய சீக்கிரட்டு போதனை இருக்குது. இவனுங்களை சண்டை போட்டுதான் இதை சேர்க்காம விட்டானுங்க. உண்மையான பைபிள் எல்லாம் இன்னும் வர வேண்டி இருக்குது என்று சிலர் போதிக்கிறார்கள். இப்போ பைபிளை குறித்து நாம் அறிந்திருக்கக்கூடியது பைபிள் கேனான், தேவனால் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தேவாவின் ஏறுதல் பெற்றுள்ளது. அப்போ முதல் நூற்றாண்டிலேயே அநேக நூல்கள் வந்துட்டு. இப்போ பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்குது? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிறாங்க. அது பிறகு என்னவா கொண்டாந்தாங்க? செப்டுவஜின்ட்ல வந்தது. செப்டுவஜின்ட் கிரேக்க மொழிபெயர்ப்பு அலெக்சாண்டிரியா பட்டணத்துல
எல்லாரும் அந்த கிரேக்க கலாச்சாரம் வந்தனால எபிரேய மொழி நிறைய மறந்துட்டாங்க. அதனால கிரேக்க மொழி தான் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழ் தெரியாம இங்கிலீஷ் தான் தெரியுங்கிறாங்க இல்லையா, அதை போல. அப்போ அவங்களுக்கு வேண்டி கிரேக்க மொழியில பைபிள் வச்சாங்க. அந்த பைபிள்ல என்னெல்லாம் வந்துன்னா கொஞ்சம் கூட அந்த தள்ளுபடியாகவும் சேர்ந்து வந்து கிரேக்கு மொழிபெயர்த்து இது பண்ண கிரேக்க அறிஞர்கள் இதுவும் பிரயோஜனப்படும் சொல்லி சேர்த்திருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் அங்கீகரித்தது 39 22 புத்தகம். அந்த 1 ராஜா 2 ராஜா பிரிக்கும் போது 39 புத்தகத்தை தான் அங்கீகரித்திருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் என்று பார்க்கும்போது அதான் கனோன் ஒரு ஸ்கேல் வச்சிருந்தாங்க. எந்தெந்த புக்கெல்லாம் பைபிள்ல வரணும். யூதர்கள் பின் பேரு தேவாவியின் ஏவுதல் பெற்றிருக்க வேண்டும், தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும், அவர்கள் யூதர்களால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டவர்களா இருக்க வேண்டும், அவர்களுக்கு அறிந்திருக்க வேண்டும். அந்த அந்த அளவுகோலின்படி அவர்களுக்கு தெரிந்திருந்தது எந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசினார், எந்த வார்த்தைகள் சரியாய் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி, அதுவும் AD 90 ஜாமியா கவுன்சிலிங் சொல்லுவாங்க. அதுலதான் அவங்க இறுதி பண்ணது. அது வரைக்கும் இதுதான் இது பண்ணி கொண்டிருந்தார்கள், இறுதி பண்ணது. அது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எதை பழைய ஏற்பாட்டுல எவைகளை எல்லாம் எந்தெந்த புத்தகங்களை எல்லாம் நம்பிக்கொண்டு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஏன் தள்ளுபடியாகாமல் அப்போகிரிஃபா ஏற்றுக்கொள்ளல் என்றால் அவைகள் நிறைய வரலாற்று பிழைகள் இருக்கிறது, சரித்திர பிழைகள் இருக்கிறது, கர்த்தர் பேசினார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அங்கு இல்லை. இதனால அவர்கள் நிராகரித்தார்கள். 2 காலம் என்று சொல்லப்படக்கூடிய சிடோபிகிராபா என்று வந்தது. ஏனோக்கின் புத்தகம் 1 AD 1 நூற்றாண்டுல வருது. ஏனோக்கின் புத்தகம் ஏனோக்கு 2000-3000 வருஷத்துக்குமே அவர் தேவன்கிட்ட போயாச்சு. ஆனா வேற ஒருத்தருக்கு பேரை போட்டு இவங்க எழுதுறாங்க. அவர் எழுதின புத்தகம் இவைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு வந்துட்டு, புதிய ஏற்பாடு வரும்போது அப்போஸ்தலர்கள் கடிதங்கள் எழுதுகிறாங்க, சுவிசேஷங்கள் எழுதப்படுகிறது. காலப்போக்கில் இப்ப லூக்கா சொல்லுவாரு அநேகர் எழுத முற்பட்டார்கள் அவருக்கு காலத்துல. அப்போ இவரு கிரமமாக எப்படி எழுதுறாரு, அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூட வச்சுட்டு விட்னஸ் எல்லாம் வச்சுட்டு கிரமமா எழுதுறாரு. இப்போ 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வாங்க நூற்றுக்கணக்கா வந்துட்டு சுவிசேஷம், நிருபம், பேதுரு எழுதின நிருபம், பேதுரு எழுதின சுவிசேஷம், பேதுருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதெல்லாம் இருக்குது. நெட்ல போனா நீங்க பாக்கலாம். அப்போ சபைகள்ல முதல்ல இவங்க சொன்னதை மட்டும் வாசிட்டு இருந்தாங்க. பவுலுக்கு நிருபங்கள் சுற்றிக்கிட்டு வரும், அப்படி சர்க்குலரா வரும், சுவிசேஷங்கள் மாறி மாறி எல்லா சபைகளுக்கு போய் வரும். ஆனா காலப்போக்கில் இவர்கள் வந்து நாஸ்திகர்கள், நாஸ்டிசிசம் என்று சொல்வார்கள், இந்த கள்ளப்போதகர்கள் நிறைய எழுதி விட்டுட்டனால இப்போ பிரச்சனை. யார் இப்போ எதெல்லாம் இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சபையில குழப்பம் வந்துட்டு. நாம் இப்போ வச்சிருக்கிற பைபிள் இருக்கிறதெல்லாம் இயேசுவின் தெய்வீகத்துவம், திருத்துவ போதனை மற்றும் சரியான போதனைகள் கொண்டுள்ளது. ஆனால் இன்னும் நிறைய சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறவைகள் இன்னும் கள்ள போதனைகள், இதுக்கு முரணா வந்துட்டு சபையில குழப்பம். அதை என்ன செய்தார்கள், பிறகு அநேக கவுன்சில்களை கூட்டினார்கள். எக்யூமெனிக்கல் கவுன்சில்கள் சொல்லுவார்கள், சினாடாக இப்போ 393 இப்படி பல சினாடுகளை கூட்டி என்ன செய்தார்கள், இவைகளை தீர்மானித்தார்கள். கனான் ஒரு கிரைட்டீரியா வச்சாங்க. என்னென்ன புதிய ஏற்பாட்டுல எழுதுனது யார், அப்போஸ்தலனா, இயேசுக்கு கூட இருந்தவனா, இல்ல இயேசுக்கு கூட இருந்தவங்களோட குடிப்போம். மார்க் வந்து இயேசுக்கு நேரடி சீஷர் அல்ல என்றாலும் பேதுருக்கு அசிஸ்டன்ட், பேதுரு சொன்னதை எழுதியிருக்கிறார். இப்படி பார்த்தார்கள். வரலாற்று பிழைகள், உபதேச பிழைகள், அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு விரோதமா இருக்குதா, இவைகளை எல்லாம் பார்க்கும்போது பைபிள் சொல்லுகிறது எல்லா வேத வாக்கியங்களும் தேவாவின் ஏவுதல் பெற்றுள்ளது. தேவன் பின்னணியிலே நின்று அவர் எந்தெந்த புத்தகங்களுக்கு ஏவுதல் கொடுத்தாரோ அவைகள் இந்த 66 புத்தகங்களாய் வரும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆனால் கத்தோலிக்க சபையிலே அந்த அந்த எல்எக்ஸ்எக்ஸ் அந்த கிரேக்கம் பழைய ஏற்பாட்டில் சேர்த்து அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் பல சபை கூட்டங்கள் இன்னும் கூட்டி ஏற்றுக்கொள்கிறது உண்டு. இன்றைக்குள்ள சில இறையலாளர்கள் இது எல்லாம் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு என்று சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள். இப்போ பைபிள் கெனான் என்று புரிந்து கொள்ள இது ஒரு அளவுகோல் போல. எந்த அளவுகோல்ல இதை தெரிந்தெடுத்தார்கள், தேவாவின் ஏவுதல் பெற்றவைகளை தெரிந்தெடுத்தார்கள். அப்போ திருமறையியல்ல நம்ம பைபிளியல்ல பார்க்கும்போது பைபிள் வெளிப்படுத்தப்பட்டது, பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் இன்ஸ்பிரேஷன் தேவாவின் ஏவுதல் பெற்றுள்ளது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு உபதேசத்திற்கும் சரியாய் பிரயோஜனம் அளிக்கக்கூடியது. 4வது பைபிள் இருக்கிற அத்தனை புத்தகங்களும் தேவ ஆவியின் ஏவுதலால் உண்டான புத்தகங்கள் தான். அவைகள் சரியாய் தான் இத்தனை புத்தகங்கள் தான் இருக்க வேண்டும், குறைந்தும் இருக்கக்கூடாது, கூடியும் இருக்கக்கூடாது. இந்த நம்பிக்கை பைபிளை குறித்து சரியா இருக்கணும். இல்ல இன்னும் நிறைய சுவிசேஷம் இருக்குன்னு சொன்னா அவைகளை படித்துக்கொண்டு இன்றைக்கு பைத்தியக்காரர்கள் போல பேசிக்கொண்டு அனைவரும் திரிகிறார்கள். அப்படி தெரிய வேண்டி இருக்கும். இந்த அளவுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 2வது கடவுளியல், தியாலஜி ப்ராப்பர், ஸ்டடி ஆஃப் காட். இப்போ அதிலே நாம் முதலாவது பார்க்கும்போது
கிறிஸ்தவர், இப்ப நம்ம கிறிஸ்தவ இறையில் தான் நம்ம படிச்சிருக்கு. இப்ப கிறிஸ்தவத்தில் நாம் பார்க்கும்போது தேவனை முதலாவது பார்க்கும்போது அவர் படைக்கிறவர், கிரியேட்டர். இரண்டாவது மீட்கிறவர், ரிடீமர், பாதுகாக்கிறவர், பிரிசர்வர். அவரே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறார். அவரை என்று ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பார்க்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கிறிஸ்தவ இறையில். இன்னொன்று, தேவனுடைய அடுத்து வரும்போது தேவனுடைய குணலட்சணங்கள். தேவன் என்று சொல்லி இருந்தால் அவருக்கு என்னென்ன குணம் இருக்கணும்? இப்போ கிறிஸ்தவர்களுக்கு வரும்போது தேவன் பரிசுத்தர், காட் இஸ் ஹோலி, பைபிளுடைய போதனை அடிப்படையில். அப்போ இங்க இருக்கிற எல்லா கடவுளும் ஹோலியா இருக்க முடியுமா? பரிசுத்தமா இருக்க முடியுமா? அப்படி என்றால் அது கடவுளா இருக்க முடியாது. அவர் நீதிபரர், ரைச்சியஸ். அவர் உண்மையுள்ளவர். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், ஓம்னி பிரசன்ட். ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் அவரால் இருக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களாலையும் எல்லா இடத்திலும் இருக்க முடியுமா? ஓம்னிஷியன்ட், எல்லாம் அறிந்தவராய் இருக்க முடியும். இப்படி பல அவருக்கென்றே உரித்தான குணாதிசயங்கள் பைபிளுடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. நாம் பார்க்கும்போது எஸ்எத்தி என்று சொல்லுவார்கள். அவருக்கு எவனும் தேவையில்லை. அவருக்கு ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு அவருக்கு யாரும் அவசியம் இல்லை. நீ இருந்தாதான் இந்த காரியம். God is independent, that he does not need us. நமக்கு அவரு வேண்டாம் இல்ல, நாம் இருந்தாதான் அவருக்கு ஏதாவது நடக்கும். இப்போ அநேகருடைய கருத்து, நான் ஊழியம் செய்தாதான் அவரால் செய்யும். அப்படி கிடையாது. நான் இருந்தாலும், நான் பிரசங்கம் பண்ணாலும், நான் பிரசங்கம் பண்ணாட்டாலும் தேவனுக்கு இயேசு சொல்லுவார், இந்த கல்லுகளினாலே தேவன் என்ன செய்ய வல்லவர்? பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர். அதை பற்றி நீ பார்க்காத, கல்லுனாலே அவராலே செய்ய முடியும். அது பைபிளுடைய ஆண்டவருக்கு அவரால் எல்லாம் செய்ய முடியும். திருத்துவ போதனையை இப்ப நான் நம்புகிறேன். ஏன் ஒரு திருத்துவ தேவனா இருப்பதற்கான ஒரு காரணம், அவருடைய பிரதான குணம் அன்பு. God is love. அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாரு? 3 நபரா இல்லைன்னா யாரை டிபெண்ட் பண்ணணும்? நேசிப்பதற்கு ஒரு நபர் வேணும். ஏதாவது ஒரு மனுஷனையோ தேவதூதனையோ. இல்லைன்னா அந்த குணாதிசயம், கோபம், வெறுப்பு, நியாய தீர்ப்பெல்லாம் காலத்திற்கு உள்ள வருது. காலத்திற்கு உள்ளதான் இது வருது. காலத்திற்கு வெளியே அன்பு மட்டும்தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பே பெரியது. திரியேக தேவனா இல்லைன்னா யாரை டிபெண்ட் பண்றோம்? அதான் பைபிள் சொல்லுது. இயேசு சொல்லுவார், உலகம் உண்டாவதற்கு முன்பே பிதாவே உம்மோடு எனக்கு இருந்த அன்பு அதற்கு முன்பதாகவே இது இருந்திருக்கிறது. அப்போ யாரையும் தேவையில்லை. இப்ப 2 நபர்களுக்குள்ள இருந்தாங்கன்னா அது ஒரே தேவன் தான். அதனால யாரையும் நம்பினதா இல்லை. 2வது, இட்டர்னிட்டி, நித்திய. இப்போ நம்மை குறித்து அநேகர் தவறாய் பேசுவார்கள், மனிதன் நித்தியமானவன் என்று சொல்லி. மனிதன் நித்தியமானவன் அல்ல. ஏனென்றால் ஒரு மிருகத்துக்கு ஒரு தொடக்கம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. முடிஞ்சு பினிஷ்ட். மனிதனுக்கு தொடக்கம் உண்டு, முடிவில்லை. கிறிஸ்தவ இறையியலின் பிரகாரம் மனிதனுக்கு ஒரு துவக்கம் உண்டு, ஆனா முடிவில்லை. தேவனுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நித்தியர் என்று சொல்லும் போது அவருக்கு துவக்கமும் இருக்கக்கூடாது, முடிவும் இருக்கக்கூடாது. ஆனா மனுஷனுக்கு என்ன இருக்குது? ஒரு துவக்கம் இருக்குது. அதுக்கு முன்ன அவன் கிடையாது. 1993க்கு முன்ன நான் கிடையாது. அதுக்கு பிறகுதான் நான் இருக்கிறேன். ஆனா தேவனுக்கு அதுக்கு முன்னே இருக்கிறார். ஆனபடினாலே பைபிளுடைய ஆண்டவருக்கு அவர் நித்தியர். இன்றைக்கு கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் இந்த லட்சணம் வருமா? வராது. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்களிலே கலாச்சாரங்களிலே உருவாகி இருக்கு. அதுக்கு முன்னே அது கிடையாது. கிரேசியஸ், அவர் ரொம்ப தயாளர்கள், அன்புள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். ஹோலி, ஏசாயா 6:1 ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 3 தடவை திரியேக தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இம்யூட்டபிலிட்டி, தேவனுடைய குணாதிசயம் மாறாதவர். பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ திடீர்னு அவரை மாற்றிவிட முடியாது. இம்பாசிபிலிட்டி, God does not experience emotion or suffering. அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு திடீர்னு ஐயோ குணம். இப்போ ஒரு காரியம் நடைபெறும் போது மோசேயை தூக்கி, மோசேயை குறித்து தேவனுக்கு திட்டம் இருக்கிறது. மோசே என்ன செய்கிறார்கள்? எல்லா குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி உத்தரவு இருக்கிறது. உடனே தேவன் ஐயோ இப்போ வந்துட்டு அடுத்த பிளான் போடணுமே. God does not think, he does not have advancement of thoughts. அவர் முதலாவதாக திட்டம் போட்டு முடித்து விட்டு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டுட்டு தான் இங்க பிராக்டிக்கலா நடக்குது.
ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு ஒன்றுமே அதிர்ச்சியா இருக்காது. ஒரு சம்பவம் நடந்த உடனே, நோவாக காலத்துல எல்லாரும் நம்மளுக்கு திசை மாறி போன உடனே, ஆனா சில இடங்களில் ஓப்பன் தீசம் என்று சொல்லுவார்கள். தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லும்போது அவருக்கு அதிர்ச்சியா இருக்காது. ஐயோ, நான் இப்படி இல்லைன்னு நினைச்சேன், நான் இப்படி உண்டாக்கலையேன்னு கிடையாது. அதை வெளிப்படுத்துகிறது. இப்படிதான் நமக்கு புரியும். நாம் இப்ப செய்யற காரியம் அவருக்கு இஷ்டம் இல்லை, அவர் விரும்புகிற காரியம் அல்ல, அவரை வருத்தப்படுத்தக்கூடிய காரியம் என்று நமக்கு வழங்கத்தக்க மொழியில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிரகாமிட்ட அவர் வெட்டும் போது என்ன சொல்றார்? நீ கையை நிறுத்து, நீ இப்போது தேவனுக்கு பயப்படுகிறவன் அறிந்திருக்கிறேன். அதுவரை அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். உலகத்துக்கு எப்படி தெரியும்? அபிரகாமுக்கு விசுவாசம். இந்த இன்சிடென்ட் நடந்தனாலதான் ஜாதிகளுக்கு தகப்பன்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றாரு. அதற்கு இது ஒரு எவிடன்ஸ். தேவன் சிந்திக்கிறவர் அல்ல, அவர் யோசிக்கிறவரும் அல்ல. தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். எப்படி நம்ம உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே எனக்கு பேரை குறித்து தெரியும், நான் என்ன செய்ய போறேன்னு தெரியும், நான் மரித்த பிறகு எங்க போவேன்னு அவருக்கு தெரியும். அவர் காலத்திற்கு வெளியில் நிற்கிறவர், உள்ளேயும் அவரால் வர முடியும். எப்படி ஒரு ட்ரெயின் வரும்போது நம்ம ட்ரெயினுக்கு முன்ன நிற்கும் போது அந்த இன்ஜினையும் முதல் போகி 2 போகி தான் பார்ப்போம், ஆனா மேல நிற்கிறவங்களுக்கு அத்தனையும் தெரியும். அதே போலதான் தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர், டிரான்செண்டன்ட், அவரால் எல்லாம் பார்க்க முடியும். அடுத்து இம்பெக்கபிலிட்டி, தேவனால் பாவம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவால் பாவம் செய்திருக்க இந்த சாத்தான் சோதனை கொண்டு வரும்போது 2 கருத்து உண்டு. இயேசு பாவம் செய்திருப்பார முடியாதா? இயேசுவால் பாவம் செய்ய முடியாது. சாத்தான் டெஸ்ட் பண்ணா, இவர் ஓப்பன் டெமான்ஸ்ட்ரேஷன். ஏனென்று சொன்னால் உள்ள இருக்கிறது தேவனுடைய வித்து. அதால அந்த டெம்டேஷனுக்கு ஈல்ட் ஆகவே முடியாது. இந்த சரீரம் மட்டும் மனித சரீரம், அந்த உள்ள இருக்கிற அந்த சீடு தேவன் உள்ள அந்த குமாரனாகிய தேவன், அந்த டிவைன் தான் உள்ள இருக்குது. அவரால் பாவமே செய்ய, அவரை பாவம் செய்ய தூண்ட முடியாது. இங்கே இதிகாச கதைகளை பார்க்கும்போது இவங்க டெம்டேஷன் ஆகி இந்த பாவத்தில் விழுந்த கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவரால் பாவம் செய்ய முடியாது. இன்கார்போரியாலிட்டி, God is without physical composition. தேவன் எதனால செய்திருக்காரு? அவருக்கு தோல் உண்டா, ஆட்டம் உண்டா, மேட்டர் உண்டா? இயேசு சொல்லுவார் தேவன் ஆவியா இருக்கிறார். எந்த பிசிக்கல் மேட்டர் இல்லாமல் அவரால் இருக்க முடியும், நம்மால் இப்போதைக்கு இருக்க முடியாது. God is love, அன்பா இருக்கிறார். மிஷன், தேவனே விடுவிக்கிறவர், விடுதலையாக்கக்கூடியவர் என்று சொன்னால் முக்கியமாய் செய்யக்கூடிய தேவன் மாத்திரமே. ஓம்னி பெனோவிலன்ஸ், தேவன் செய்கிறதெல்லாம் நன்மையை நமக்காய் செய்கிற ஓம்னி பொட்டன், சர்வ வல்லவர், ஓம்னி பிரசன், நிறைந்திருக்கிறவர், ஓம்னிசியன்ஸ், எல்லாம் அறிந்தவர். ஒன்னஸ், தேவன் ஒரே ஒருவரே. ப்ராவிடன்ஸ், அவரை தேடுகிறவர்களுக்கு வீடுவாசல் ஏற்படுத்தக்கூடியவர், நீதி உள்ளவர். 3 நபர்களாய் திரியேக தேவனாய் இருக்கக்கூடியவர், ஞானம் நிறைந்துள்ளவர். இன்னும் பல குணாதிசயங்கள் காணப்படுகின்றன. இன்னொன்று தேவனை குறித்து, கடவுளிலே குறித்து பார்க்கும்போது மோனோதீசம், பைபிளுடைய இறையியல் அடிப்படையில் there is only one God, ஒரே ஒரு தேவன் மட்டும்தான் உண்டு. அநேகர் சொல்லுகிறார்கள் இது யூதர்களுக்கு கடவுளை பார்த்து இவன் காப்பி அடிச்சிட்டு இயேசுவை 2வது கடவுளாக்கி ஆவியை 3வது கடவுளாக்குனான். இல்லை, கிறிஸ்தவ இறையின்படி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தேவன் ஒரே ஒரு தேவன் மட்டும்தான் இருக்கிறார், அவர் என்று வேறு தேவன் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஆட்ரிபியூட்ஸ், எல்லாம் வல்லவர், 2 பேருக்கு எல்லாம் முடியும்னு சொன்னா அப்ப 2 பேருக்கு அடி வச்சா யாரு பவர்ஃபுல்? அப்படி போகும். ஆனா அப்படின்னாலே தேவன் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. ஆனால் அந்த தேவன் 3 நபர்களாக அவர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் 3 நபர்களா இல்லாவிட்டால் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் நீதி உள்ளவர். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு நல்ல நீதிபதி என்ன பாவம் செய்கிறோன்னு, சரி நீ பாவம் என்ன நம்பிட்டியா, நீ லஞ்சம் தந்துட்டியா, நீ மாத்தி விட்டுருவேன். தேவன் நீதி உள்ளவர். சின்ன பாவம் செய்தாலும் எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இன்னொன்று தேவன் அன்புள்ளவர், அதையும் செயல்படுத்தலாம். ஒரே நபரா இருந்தா அதை செய்ய முடியாது. நான் சரிப்பா நீ எனக்கு அன்பும் இருக்குது நீதியும் இருக்குது, என்ன செய்யறது, சரி நான் கண்டுக்கிடாம விட்டுறேன், அப்ப நீதி அடிபட்டுரும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பாக, முதலாவது வருகையில இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பாக வெளிப்பட்டார். பிதா தேவனுடைய நீதியாக நின்று கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார். அப்போ தேவன் பாவத்துக்கு நியாயம் தீர்த்துதான் ஆகணும், கண்டிப்பாக தீர்க்க வேண்டும். இயேசு அன்பாக வெளிப்பட்டார். அப்போ
எல்லாருடைய பாவம் இயேசு மேல் சுமத்தப்பட்டு ஏற்றுக்கொண்டார். எல்லாருடைய பாவங்களையும் தன் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். தண்டனை கொடுத்தாகணும், இயேசு தண்டிக்கப்பட்டார். இதற்கு சாட்சி பரிசுத்த ஆவி. இது சரியாய் நடைபெற்றது. 3 நபரா இல்லாத பட்சத்தில் இது நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. மட்டுமல்ல, இது ஹியூமன் சைடு. டிவைன் சைடுன்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் அல்லவா, தேவன் அன்பா இருக்கிறார். அந்த ஆட்ரிபியூட்டை எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் என்றால், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு நபராக இருந்தால் செய்ய முடியாது. யாருக்கும் அவருக்கு ஒன்று தேவையில்லை, ஆனால் அவர் அன்பா இருக்க வேண்டும். 3 நபர்களா இருக்க வேண்டும். இதுல அந்த டிவைன் சைடு, தேவனுக்கு அடுத்த டிவைன் சைடுல பார்க்கும்போது 3 நபர்களும் ஈக்குவல், கோ ஈக்குவல், கோ இட்டர்னல், கோ எக்ஸிஸ்ட். 3 நபர்களும் சரிசமமா இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பின் கிரியையில வரும், மனிதனுக்கு ரட்சிப்பின் கிரியையில வரும்போது பிதா ஃபர்ஸ்ட், குமாரன் அனுப்பப்பட்டவர், கீழே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வந்தவர், பரிசுத்த ஆவி அதற்கு அடுத்தார் போல். பரிசுத்த ஆவி இயேசுவை மேன்மைப்படுத்துவார், இயேசு பிதாவை மேன்மைப்படுத்துவார். இப்ப திருத்துவத்தை நம்பாதவர்கள் கேட்கிற கேள்வி, பரிசுத்த ஆவிட்ட ஜெபம் பண்ணலையே, நீங்க ஏன் பரிசுத்த ஆவி ஆவிங்கிறீங்க? புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவிட்ட ஜெபம் பண்ணாங்களா? இல்ல. ஏன் பரிசுத்த ஆவிட்ட ஜெபம் பண்ணல? பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை இயேசுவை மேன்மைப்படுத்துவது அவருக்கு ஊழியம். அவர் வரும்போது இயேசுவை மேன்மைப்படுத்துவார், தன்னை மேன்மைப்படுத்த மாட்டார். ரட்சிப்பின் கிரியையில வரும்போது அப்ப ஹைரார்கி 1 2 3 இருக்குது. ஆனால் ஸ்தானத்திலே, நபர்களிலே அவர்கள் ஈக்குவல். கூடினவர்கள் குறைந்தவர்கள் இல்லை, 3 கடவுள்கள் அல்ல, ஒரே தேவன் தான் 3 நபர்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்திய 28:19 இன்னும் பல வாக்கியங்கள் இதை சொல்லுகிறது. சபை சரித்திரத்தில் பார்க்கும்போது கத்தோலிக்க முதல் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்சி, மெத்தடிஸ்ட், லூத்தர், ஆங்கிலிக்கன், பல பாப்டிஸ்ட் நம்புகிறார்கள். அந்த செகண்டரி அவேக்கனிங் பிறகு வந்த சில டினாமினேஷன், செவன்த் சொல்ற யெகோவா சாட்சியில் போன்றவர்கள் இவைகளை நம்புவதில்லை. இதனை முதலாவது பார்க்கும்போது பிதாவாகிய தேவன், பல கடவுள்கள், இந்த மோனோதிஸ்டிக் ரிலிஜியன்ல எல்லாமே கடவுள் எங்க பிதா, இல்லை எங்க அப்பா, அவர் கடவுள் தான் அப்பா என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்தவம் காண்பிக்கிற பிதாவாகிய தேவன் அந்த லெவலோடு நின்று விடுகிறதில்லை. ஃபாதர் என்று சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கக்கூடியவர், ஒரிஜினேட்டரா இருக்கக்கூடியவர் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுக்கும் நமக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு எப்படி ஜெபிக்க சொல்லி கொடுத்தார்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் ஜெபியுங்கள். அவர் ஜெபிக்கும் போது என் பிதாவே என்று சொல்லுவார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு உங்கள் பிதாவிடத்திற்கும் என் பிதாவிடத்திற்கும், அதோட டிஸ்டிங்ஷன் பண்றாரு. நம் பிதான்னு சொல்லல. ஏனென்றால் நமக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுக்கும் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருக்க உறவுக்கும் வித்தியாசம், பெருத்த வித்தியாசம் உண்டு. அவர் ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன், ஒரே எசன்ஸ், ஒரே ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை இயேசுவை நம்புவதன் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம். இது வித்தியாசம் உண்டு. இன்னொன்று, அடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்தான உபதேசம், கிறிஸ்தியல் என்று சொல்லி பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தேவன் 3 நபர்களாக இருக்கிறார். பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர். இந்த குமாரன் 2வது நபராக இருக்கிறவர் பூமிக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து, இயேசு என்கிற பெயரிலே வெளிப்பட்டார். அவ்வளவே. இயேசு என்பது அவருடைய நாமம் என்று அல்ல. இயேசு என்பது ரட்சகர் என்கிற ஒரு அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். குமாரனாகிய தேவன் இயேசு என்கிற பெயரிலே வெளிப்பட்டார். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து திரியேகத்தினுடைய 2வது நபர். அவரை குறித்து பல விசேஷங்கள் உண்டு. அவருடைய பிறப்பு சாதாரண பிறப்பு தான். ஆனால் அவர் கருத்தரித்ததுதான் இந்த உலகத்தில் யாருக்கும் நடைபெற்றிராத ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. அவர் பிறந்த நாள், பிறந்த தேதி, பிறக்க போகிற இடம் அனைத்தையும் அவரே தெரிந்தெடுத்தார், அவர் விருப்பப்படி. அவர் பிறந்த உடனே பரமசேனையே தோன்றி பாட்டு பாடினது. எல்லா தூதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். தங்களை படைத்தவரை முகமுகமாய் அப்போதுதான் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் சகலமும், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனை அந்த ரூபத்தில் ஒருவரும் பார்க்க முடியாது. ஆனால் தங்களை படைத்தவர் ஒரு குழந்தையாய் வரும்போது அவர்கள் அதை பார்த்தவுடனே ஆனந்த சந்தோஷம் அடைந்தவர்களாய் பாட்டு பாடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை, அவருடைய ஊழியம் அற்புதமான ஊழியம், அவருடைய பேச்சு அற்புதமான பேச்சு. அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை, அவரை ஒருவரால் குற்றப்படுத்த முடியவில்லை. இன்னொன்று இதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது,
ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று சொல்லுவார்கள். ஒரு பக்கம் அவர் முழுமையான தேவன், இன்னொரு பக்கம் முழுமையான மனிதர். இதிலே நிறைய குழப்பம் பண்றாங்க. சிலர் சொல்றாங்க அவர் தேவன், அவர் மனிதன் என்று டோசட்டிசம் என்று சொல்லுவார்கள். முதல் நூற்றாண்டு தான் நாஸ்திக துர்போதனையாளர்கள் சொன்னது, இந்த சரீரம் ரொம்ப மோசம், சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அதனால இயேசுவ மனுஷன் நம்ப மாட்டோம் என்று சொன்னார்கள். இன்னொரு கூட்டம் இயேசு ஒரு நல்ல மனிதர், தீர்க்கதரிசி, ஆனா அவர் தேவனாலாம் இருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். இப்படி குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பைபிளில் இருந்து இயேசு கிறிஸ்து ஆவியாக தான் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து கருத்தரித்து பிறக்கும் போது மனித சரீரத்தை தன்னோடு இணைத்துக் கொண்டார். டிவினிட்டி இழந்து போகவில்லை. இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த மனித சரீரத்தோடு எழுந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு மனித சரீரம் இருக்கிறது. He is never God man. தேவனும் மனிதனுமாக இன்றைக்கு இருக்கிறார். ஒரு மனிதன் இன்றைக்கு தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், தாம் நியமித்த மனிதனை கொண்டு நியாயம் தீர்ப்பார். அப்ப இயேசு மனிதன் அல்ல. நீங்கள் எல்லாரும் ஒரு மனிதனாய் வந்த ஒரு நபருக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும். இயேசுக்கு முன்பதாக முகமது நிற்க வேண்டும், கன்பூசியஸ் நிற்க வேண்டும், புத்தா நிற்க வேண்டும். நீங்களும் நானும் தனித்தனி நபராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்ன போய் நாம் நின்று கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். ஆனால் இடங்கள் வித்தியாசப்படும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பரிசுகள் வழங்க, ரட்சிக்கப்படாதவர்களை நரகாக்கினைக்கு தள்ளுவதற்கு. இதை ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவோட தெய்வீகம் போய்விடவில்லை, தெய்வீகத்தோடு மனுஷீகமும் இணைக்கப்பட்டு விட்டது. சிலன் கேட்பான், இயேசு என்ன நல்லவனே சொல்லலை, என்னை குறித்து நல்லவன் என்று சொல்லுவானே, என் தேவனை தவிர நல்லவன் இல்லை. இயேசு கேட்டது, என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாயா? தமிழ சொல்வானேன்னு இருக்கு. கொஸ்டின் கேட்கிறார், என்ன நல்லவன் சொல்றியா? தேவனை தவிர நல்லவன் இல்லப்பா. என்ன நல்லவன்? நான் நல்லவன்னா அப்ப நான் தேவன். அதுதான் பதில். அவர் தான் அப்ப நல்லவன் இல்லைன்னு சொன்னா ஏன் கேட்கணும்? இனில் பாவம் உண்டு என்று யார் குற்றப்படுத்தக்கூடும்? பாவிகளை மன்னிக்க தேவனுக்கு மட்டுமே உரிமை உண்டு, யாரும் மன்னிக்க முடியாது. அதுவும் பலி செலுத்தி அப்படி இப்படி. இயேசு ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார். அவருடைய வாழ்வும் ஊழியமும் அவருடைய தெய்வீகத்துக்கு சாட்சி. அவர் உயிர்த்தெழுந்ததும் அவர் தெய்வீகத்துக்கு சாட்சியை காணப்படுகிறது. பைபிளிலே அவரை குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 1:8 ஓ குமாரனை குறித்து உம்முடைய சிங்காசனம் ஓ தேவனே உம்முடைய சிங்காசனம் தலைமுறையாய் உள்ளது. கொலோசியர் 2:9-10 சொல்லுகிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் சரீரத்திலே வாசமாய் இருக்கிறது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் தேவனாய் இருந்தது. யோவான் 20:28 சொல்லுகிறது. தோமா சொல்லுகிறார், என் ஆண்டவரே என் தேவனை. சீஷர்களுக்கு தெரியும் ஒரு மனிதனை தேவன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லி. ரோமர் 9 சொல்லுகிறார், கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் சர்வத்திற்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க மேலான தேவன் என்று போல் சொல்லுகிறார். தீத்து 2 சொல்லுகிறார், கிரேட் காட், நம்முடைய மிகுமையான பெரிய தேவன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 28 இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மனிதனும் தேவனுமாய் இருக்கிறார், 2 நபர்கள் இணைந்தவர்களாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இவைகள் இயேசு யார் என்பதை குறித்ததான போதனை குழப்பங்கள். இன்றளவுக்கும் இயேசு இருந்தாரா இல்லையான்னு சொல்லி கேள்வி வரவில்லை. இயேசு யார் என்கிற கேள்விதான் இன்று வரைக்கும் அநேகருக்கு டவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இயேசுவை குறித்த தெளிவான வெளிப்பாடை இயேசு பேதுருவிட்ட கேட்டார். என்னை குறித்து யார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ யார் என்று நினைக்கிறாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களை குறித்து பார்க்கும்போது அவர் படைக்கிறவர். அவர் படைக்கும் போது இருந்தார். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் என்று அறியப்பட்டிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் பேசினது குமாரன். மோசே என்ற மனாந்தர பயணத்தில் கூட வந்தது குமாரன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தது பிதாவெல்லாம், பிதாவை பார்க்க முடியாது, குமாரன். புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்கிற நபராய் வெளிப்பட்டார். இப்போது வானத்தில் பூமியில் சகல அதிகாரங்களும் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரும் வரைக்கும் பிதாவாகிய தேவன் மனுஷருடைய ஆக்டிவிட்டிஸில் தலையிட மாட்டார். அத்துணை வேலைகளும் இயேசுவிடம் தான் இருக்க போகிறது. மீண்டும் வரும்போது இயேசு ராஜாவாக வருவார். அந்த ஊழியம் மாறும். அப்போ அன்பாய் வெளிப்பட்டவர் தேவனுடைய நீதியாய் இயேசு வருவார். அடுத்து பரிசுத்தாவி குறித்து பார்க்கும்போது பரிசுத்தாவி தெய்வத்துவத்தின் 3வது நபராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர், ஆவி என்று சொல்லி பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மை ஊழியத்திற்கென்று பிதாவுடைய திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு குமாரனால் செயல்படுத்தப்பட்டதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பிதா திட்டமிட்டார், குமாரன் நமக்காக பலியாகி நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கு குமாரன் இங்கே இல்லை. அவர்
பரமண்டல சிங்காசனத்திலே வானத்திலே இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இருந்து இன்றைக்கு பல ஊழியங்களை நிறைவேற்றுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பத்திலே அவர் தேவன் இந்த பூமியை பிதாவோடும் குமாரனும் படைப்பின் ஊழியத்திலே ஈடுபட்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மத்தியிலே அவர் வந்து அவர்களை பலப்படுத்தினார், கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார், பைபிள் எழுதப்படுவதற்கு அந்த ஏவுதலை அவர் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசுடைய ஊழியத்திலே அவரோடு இருந்து பலப்படுத்தினார். மட்டுமல்ல, இயேசுடைய பரமேறுதலுக்கு பிறகு நிரந்தரமாய் சபையோடு வாசம் பண்ணுவதற்கு நிரந்தரமாய் இங்கே இருப்பார். அவருக்கும் பிதாவுக்கும் குமாருக்கும் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கிறோ அத்தனையும் இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், காடுக்கு இருக்கிற அட்ரிபியூட். அந்த அட்ரிபியூட் எல்லாமே பிதாவுக்கு மட்டுமல்ல, அந்த அட்ரிபியூட் எல்லாமே குமாரனுக்கு உண்டு, பரிசுத்தாவிக்கு உண்டு. பரிசுத்தாவியுடைய முக்கியமான ஊழியங்கள், முதலாவது ஒரு பாவியை கண்டித்து உணர்த்துவது, பாவியை உணர்த்துவது, அவர்களை ரட்சிப்பண்டை நடத்துவது, நல்லதொரு கிறிஸ்தவனை வாழ வைப்பது, அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது, கம்ஃபோர்டர். மட்டுமல்ல, அவனை மறுபடி பிறக்க செய்வது, அவனை அபிஷேகிப்பது, அவனை ஊழியத்திற்கு என்று நிலைப்படுத்துவது, அவனுக்குள் கனிகளை கொடுப்பது, அவனுக்குள் வரங்களை கொடுப்பது. இப்போ கனிகள் என்று சொல்லும் போது அநேக 9 விதமான கனிகள் கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்கள் என்று சொல்லும் போது 4 பிரிவிலே மொத்தம் 25 வரங்களுக்கு மேல் பைபிளில் காணப்படுகின்றன. அதில் இன்றைக்கு ஒரு டிவிஷன் இருக்குது, எந்தெந்த வரங்கள் இன்றைக்கு இருக்கிறது, இன்றைக்கு இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை கிருபைகளும் இன்றைக்கு இல்லை. அப்போஸ்தலர்களுக்கு இயேசுவுக்கு இருந்த எல்லா கிருபைகளும் இருந்தது, எக்ஸப்ட் இயற்கை கிட்ட மட்டும் இல்லை. இயற்கைக்கு இயேசுவிடம் இருந்தது, இவள்கிட்ட அது இல்லை. மற்றபடி இவர்கள் தொட்ட அடுத்த நிமிஷம் சுகம், மரித்தோரை எழுப்பினார்கள், ஒரே வார்த்தை, ஒரே பேச்சு, அதோடு எல்லாம் நடந்துவிடும். இன்றைக்கு அது இருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குரிய. மற்றபடி சபைக்கு அவர் கொடுத்திருக்கிற எல்லா வரங்களும் காணப்படுகிறது. இது தேவனை குறித்தது. மூன்றாவது, படைப்பை குறித்து நாம் அண்டவியல் என்று பார்க்கும்போது அதற்கு கீழே எதுவெல்லாம் வரும் என்று சொல்லி பார்த்தால், நாம் இன்று பார்க்கிற இந்த உலகம், காஸ்மாலஜி, இந்த உலகம், ஆந்த்ரோபாலஜி, மனிதர்கள், தூதர்கள், பரலோகம், பாதாளம், இவைகள் எல்லாம் வருகிறது. இந்த உலகம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது. கிறிஸ்தவ இறையிலே நம்புகிறோம், இதை நம்ப வேண்டும். இதிலே 2 விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. உலகம் 6000 ஆண்டு தான் ஆச்சு. எர்த் கிரியேஷனிசம் ரொம்ப சீக்கிரம் தான். சிலர் சொல்லுவது கோடான கோடி ஆண்டாய் வந்து என்று சொல்லுவார்கள். இப்ப கத்தோலிக்கர்கள் எல்லாம் நம்புவது அந்த எவல்யூஷன் தியரியை வைத்து தேவன் பூமியை படைத்தார். த்ரூ எவல்யூஷன் God created everything. As a channel God used evolution என்று சொல்வார்கள். அது தன்னாகவே தேவனே அப்படி தேவன் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் செய்வாரு, அப்படி எடுத்து கௌதம் செய்ய மாட்டார்னு சொல்வார்கள். ஃபண்டமெண்டலிஸ்ட் நம்புறது, நான் நம்புவது தேவன் 6 நாட்களில் சகலவற்றையும் படைத்து முடித்திருக்கிறார், அவரால் செய்ய முடியும், எல்லாமே படைத்திருக்கிறார். அவர் அந்த 6 நாளுக்கு பிறகு ஒன்றுமே படைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் மட்டும் அதற்கு பிறகு திரியேக தேவனால் ஒரு பிசிக்கல் மேட்டர் ஏற்படுத்தப்பட்டது, இயேசுவின் சரீரம். இயேசுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு அவருடைய அந்த கிரியேட்டிங், அந்த படைக்கிற ஊழியம் மீண்டும் நடைபெறும் என்று பார்க்கிறோம். அடுத்து மனிதரியல் என்று சொல்லி பார்க்கும்போது, மனிதன் என்றால் யார்? இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஏனென்றால் மனிதன் என்று சொல்லும் போது யார் என்று சொல்லி பார்க்கும்போது, மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன். முதலாவது மனிதன் ஆதாம். இப்போ முதலாவது மனிதன் ஆதாம். இப்போ இதுல சில கோட்பாடுகள், சில நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆதாம் என்பவன் ஒரு மனிதனா? ஆதாம் என்றால் அர்த்தம் மண். ஆதாம் என்றால் மனிதனா? a group of people, அதமைட்ஸ் என்ற பீப்புளா? இல்ல ஆதாம் ஒரு கூட்டம் மனிதருக்கு தலைவன், இன்னொரு ஆஸ்திரேலியா அங்க இன்னொரு கூட்டம் மனிதர்கள் இருந்தார்கள். இப்படி இன்றைக்கு ஒரு நவீன காலத்தில் பல நம்பிக்கைகள், பல ஐடியாலஜிஸ் வளர்ந்துட்டு இருக்குது. ஆனா சரியாய் சரித்திர அடிப்படையில, பைபிள் அடிப்படையில பார்க்கும்போது மனிதர்களில் முதலாவது மனிதன் ஆதாம். ஆதாமுக்கு முன் மனிதர்கள் படைக்கப்படவே இல்லை. பாவத்தினுடைய சம்பளம் ஆதாம் செய்த பாவத்தினால் வந்தது. இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் என்று சொல்லப்படாமல் முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்று சொல்லி முடிப்பதனால் ஆதாம் தான் முதலாவது படைக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். இப்போ மனிதனுக்குள்ள என்ன இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குதா, இல்ல ஆவி ஆத்மா மட்டுமா என்று சொல்லி, ஆவி என்று சொல்லும் போது நெப்பே ஸ்பிரிட், தேவன் சுவாசத்தை விடுறார், தேவனுடைய ஆவி. அந்த ஆவி மனிதர்கள் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆத்மா என்று சொன்னால் என்ன? ஆத்மா எங்க இருந்தது? அப்ப ஆவி தேவனிடத்துல இருந்து வருகிறது. அது முதலாவது ஆதாமுக்கு வந்தது, அதுக்கு பிறகு எவனுக்கும் அவர் ஊதிக்கிட்டு இருக்கல. அப்போ ஆத்மா இங்கே இருந்தது. அதுல பல தியரி இருக்குது. ஒருத்தர் அந்த கணவன் மனைவி அவர்கள் இணையும் போது, அந்த கரு உருவாகும் போது அதோடு சேர்த்து ஆத்மாவும் உருவாகி விடுகிறது என்று தியரி உண்டு. ஆவி
தேவன் மரித்த உடனே தேவனிடத்துக்கு திரும்புகிறது. ஒவ்வொரு நபருக்கும் அது கொடுக்கப்படுகிறது, அவன் பிறக்கும் போதே கொடுக்கப்படுகிறது. இப்படி பல காரியங்கள் உண்டு. இதுல ஆவி ஆத்மா சரீரம் ட்ரைகோட்டானமியா, இல்ல ஆவி ஆத்மா இணைந்ததும் சரீரம் டைகோட்டானமியா, இப்படி 2 விவாதங்கள் உண்டு. எனக்கு இதை குறித்து சரியாக ஏதோ 2ஆ 3ஆ என்று எனக்கு தெரியவில்லை. என்றாலும் உள்ளான மனிதன் புறம்பான மனிதன் போல் சொல்கிற என்னுடைய புறம்பான மனிதன் அடிக்கப்பட்டு பலவீனப்பட்டு போய் கொண்டிருந்தாலும் எங்களுடைய உள்ளான மனிதன் என்ன செய்கிறான்? பலனடைந்து கொண்டே இருக்கிறான். சரீரம் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய பிசிக்கல், நம்முடைய மேட்டர் இருக்கிற ஒரே பகுதி சரீரமாக தான் காணப்படுகிறது. நாம் மரித்த பிறகு இந்த சரீரம் அழிந்து விடும். ஆனால் உயிர்த்தெழுதலின் நாளிலே இந்த சரீரம் திரும்ப கொடுக்கப்படும். மரணத்திற்கு அப்பால் உள்ள வாழ்க்கை, மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட காலத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவர்கள் ஷியோல் என்கிற பகுதியிலே இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய பரமேறுதலுக்கு பிறகு மரித்த அடுத்த நொடி இயேசுவிடம் நாம் இருப்போம். அடுத்தது தூதரியல். தூதரியல் என்று சொல்லும் போது தூதர்கள் கோடான கோடி தூதர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அதிலே கேருபீன்கள் சேராபீன்கள் பிரதான தூதர்கள் என்று பல வகைப்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள். தூதர்கள் எப்பொழுது படைக்கப்பட்டார்கள் என்று அதுக்கு பல கருத்துக்கள் உண்டு. மனிதர்கள் படைக்கப்பட்ட சில காலத்துக்கு முன் தான் தூதர்கள் படைக்கப்பட்டார் என்ற கருத்து உண்டு. இல்லை, பல காலத்துக்கு முன்னே படைக்கப்பட்டார் என்ற கருத்து உண்டு. இப்போ தூதர்கள் தேவனுக்கு தேவையா? இஸ் ஆம்னிபோட்டன்ட். ஏன் தேவை? அவருக்கு தேவையே கிடையாது, எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவருடைய மகிமைக்கு அடையாளமாக சேனைகளின் கர்த்தர். இப்ப சேனை எங்க இருக்கு? சேனை தான் இருக்கிறது. கோடான கோடி தூதர்கள் இருக்கிறார்கள். தூதர்களுக்கு இப்ப தூதர்களிலே 2 கூட்ட தூதர்கள் இருக்கிறார்கள். விழுந்து போன தூதர்கள், பரிசுத்தமாக இருக்கிற தேவ தூதர்கள் என்று பார்க்கிறோம். ஒரு கூட்ட இப்போ தூதர்களுக்கு சுய சித்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சுய சித்தத்தை பயன்படுத்தி லூசிபர், அவனுக்கு டைட்டில் லூசிபர், பேர் தெரியாது, அதிகாரியமாக விடிவெள்ளி, அவனும் அவனுடைய சேர்ந்த ஒரு கூட்டமும் கலகம் பண்ணினார்கள். தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆனால் அவனுக்கு அங்க ஆக்சஸ் இருக்குது. யோபுவின் புத்தகத்துல பார்க்கிறோம். அவனை தள்ளிவிட்டார் என்று சொல்லும் போது அந்த அவனுக்கு இருந்த அந்த பொறுப்பில் இருந்து அவனை அகற்றி போட்டார். அந்த பொறுப்பு இல்லை. ஆனா யோபுவின் புத்தகத்துல பார்க்கும்போது அவனுக்கு ஆக்சஸ் இருக்கிறது. நம்மையும் குறித்து அவன் குற்றஞ்சாட்ட போய் கொண்டிருக்கிறான். அவன் கீழே தள்ளப்படும் வரைக்கும், உபத்திரவ காலத்திலே கீழே தள்ளப்படும் வரைக்கும் அவன் இந்த பணியை செய்து கொண்டிருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொன்று பார்க்கும்போது பிசாசால் எங்கேயுமே இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அநேகர் சொல்றாங்க அவனுக்கு பிசாசுக்கு உபத்திரம். எல்லாருக்கும் எப்படி ஒரே நேரத்துல பிசாசுக்கு உபத்திரம் இருக்கும்? அவன் ஒரு பீயிங், கிரியேட்டட் பீயிங். அப்போ அவனுக்கு காலத்திற்கு உட்பட்டவன், அவனுக்கு எல்லாம் தெரியாது, எல்லா இடத்துலயும் அவனால் இருக்க முடியாது. ஆனா பல இடங்களில் கிரியை நடைபெறுகிறது சொன்னால் அவனுடைய தூதர்கள் அவனுடைய வேலைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பிசாசு, அவன் தலைவன். அவன் எங்கேயும் இருக்க முடியாது, அவனுக்கு எல்லாம் தெரியவும் செய்யாது. அவனுடைய அழிவு அவனுக்கே தெரியும். அவனுடைய இணைந்த தூதர்கள் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொன்று, அவன் இப்பொழுது பாதாளத்திலே கட்டப்பட்டவனா இல்லை. அநேகர் சொல்றாங்க ஜெபிச்சு பாதாளத்தில் தாக்குறாங்க. என்னை கட்டி முறுக்கி இறுக்கி 3 கீழே தாத்துறோம். 3 நாள் கழிச்சு திருப்பி அப்படி சொல்றாங்க. அடுத்த 3 நாள் அப்போ பாக்குறவன் என்ன நினைப்பான்? எவ்வளவு அழகா ஏமாத்துறோம். நேற்று தான் சொன்னா கட்டுறோம்னு, இன்னைக்கு சொல்றாங்க அப்ப கட்டினவன் அவன்கிட்ட வந்துட்டானா? இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் அவனை அவரை என்ன செய்வாரு? கட்டுப்பா. அது வரைக்கும் அவனுக்கு உரிமை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூதர்கள் மட்டும் கட்டப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செய்தால் என்ன நமக்கு தெரியாது. குறிப்பிட்ட தூதர்கள் அவர்களை அவரை ஃப்ரீயா ரோம் பண்ண விடல, கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் லூசிபர் அவனை சேர்ந்த தூதர்கள் ஒருவரும் கட்டப்பட்டுல, பாதாளத்திலையும் அவன் இல்லை. நிறைய சொல்றாங்க நான் நரகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்துல ஏதோ அவன் போய் சேர் வச்சுக்கிட்டு கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான், நரகத்துக்கு அவன் ராஜான்னு. நரகத்தை கேட்டு அவன் பயப்படுகிறான். இயேசுகிட்ட கேட்கிறான், எங்களை பாதாளத்துக்கு மட்டும் தயவு செய்து அனுப்பிடாத, பண்ணிட்ட வேணா போறேன். அதுங்க பயப்படுது. அப்படி என்றால் இவைகள் எல்லாம் இது இறையில் தெரிந்தா இதெல்லாம் தவறுன்னு நம்ம நினைச்சிடலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னொன்று, விழாமல் இருக்கிற தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், பிரதான தேவதூதர்கள், ஆளுகைகள், இன்னும் பல ரேங்க் இருக்குது. அந்த மிருக ஜீவன்கள் அப்படியே பிரதான பணி நம்மை பாதுகாப்பது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவதூதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். விட்னஸ், ரட்சிப்புக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவதூதர்கள் இருக்கிறார். விட்னஸ், அவன் நியாய தீர்ப்பு நாளில் வரும்போது என்னுடைய பாவம் விட்னஸ் இருக்கணும். தேவன் சாட்சி இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு சொல்றாரு, பிள்ளைகளுடைய தூதர்கள் பிதாவை தரிசிக்கிறார்கள். அப்ப கிறிஸ்தவ பிள்ளை இந்து பிள்ளைன்னு கிடையாது, எல்லா பிள்ளைகளுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவன் ரட்சிக்கப்படும் போது தூதர்களுடைய பணி இவர்களை பாதுகாப்பதுன்னு வரும், பணிவிடை செய்கிறதுன்னு வரும், மற்றும் பல காரியங்கள் இருக்கிறது.
இன்னொன்று, தூதர்கள் தேவன் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அவர்கள் மனுஷ சரீரம் எடுக்க முடியாது. நிறைய சொல்றான், தூதன் வந்து பார்த்தா தூதனோட சைக்கிள் ஓட்டினா, தூதனோட டீ குடிச்சேன், காபி குடிச்சேன், தூதன் என்ன வந்து பேசினா. அநேக துருபதேசங்கள் தூதர்களை பார்த்தோம். மோர்மோன் சர்ச்சா இருக்கட்டும், எல்லாம் தூதர்னு சொல்றாங்க. தேவன் அனுமதி கொடுக்கறது வரைக்கும் தெரியாது. அனுமதி கொடுத்தாலும் அவர் தூதர் போற வரைக்கும் தெரியாது. நிறைய டெஸ்டிமனி கேட்டாலும் அந்த நபர் போன பிறகுதான் தெரியும் மனுஷன்ல தேவதூதன். பேசும்போது நான் தேவதூதனாக பத்தியா மனுஷ சரீரத்தில் அழகா இருக்கேன் இல்லையா, இப்படி சொல்ல மாட்டார்கள். தேவதூதர்கள் நம்ம பிரசங்கம் பண்றதை கேட்காமலா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. பேதுரு எழுதுவார், இந்த ரட்சிப்பை தூதர்கள் கேட்க ஆவலா இருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியாது. தேவன் வைத்திருக்கிற அந்த மறைவான சபை என்கிற திட்டத்தை குறித்து அவங்களுக்கே தெரியாது. நிறைய காரியம் அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு அழிவு வரும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு வந்து அவரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு அந்த பிளான் அன்ஃபோல்ட் ஆக இவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். மகிமையிலே நாம் தூதர்களை போல இருப்போம், தூதருடைய ஸ்தானத்திற்கு மேல் நாம் உயர்த்தப்படுவோம். இப்போ நமக்கு தூதர்களோட சிறியவர்களா இருக்கிறோம். வரும் நாட்களிலே பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுவார், தூதர்களை நியாயம் தீர்ப்பீர்கள். நீங்க சின்ன காரியத்துக்கு சண்டை போடுற தூதர்கள், பாவத்தில் விழுந்த தூதர்களை இனிமேல் தூதர்கள் பாவம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் என்று சொல்லி. அந்த ஃப்ரீ வில்லை கர்த்தர் எடுத்து போட்டார். இனிமேல் அவங்க கமாண்டுக்கு உபயோக பண்ணணும், அவ்வளவுதான். இனி அவங்களால் சிந்தித்து செயல்பட முடியாது. இன்னொன்று, நமக்கு படைக்கப்பட்டதுல பார்க்கும்போது குறிப்பாய் பரலோகம் பாதாளம். பரலோகம் என்று சொல்லக்கூடியது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அவரோடு வாசம் பண்ணுவதற்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இடம். யூதர்களுடைய நம்பிக்கை 7 வானங்கள் உண்டு என்று சொல்லி பைபிள்ல நம்ம பார்க்கும்போது 3 வானம் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அட்மாஸ்பியர், 2வது அந்த நட்சத்திரங்கள் இருக்கிற இடம், 3வது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். அதை குறித்து நமக்கு ரொம்ப தெரியாது. தங்கத்துல ரோடு இருக்கும், அப்படி இப்படி நம்ம விபிஎஸ் எல்லாம் சொல்லுவாங்க, தங்க கலர்னா இது, கருப்பு கலர்னா இது. நமக்கு அவ்வளவு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து தான் சிலதை பார்த்திருக்கிறோம். அதுவும் அவருக்கு அனுமானத்துல சொல்றாரு. பவுல் பார்த்தால் அவருக்கான விளக்குறதுக்கு தெரியல, இது அவருக்கு புரியலன்னு பார்க்கிறோம். ஆனால் அங்கு நித்தியம் சந்தோஷமா இருக்கும். 7 பிளானட் படைச்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு வாசஸ்தலங்களை வைத்திருக்கிறான்னு சொல்லுது. இப்போ நமக்கெல்லாம் எத்தனை பிளானட் அவர் தரப்போறாரோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒண்ணு இல்லாம அவர் இதெல்லாம் செய்ய போறதில்லை. அவர் செய்த எல்லாமே காரணத்தோட செய்வார். எர்த்த தவிர லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிரகம் சும்மா இருக்குது, வேஸ்டா இதுக்கு செய்யப்படுற. ஒன்று அவருடைய மகிமைக்காய் படைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று நமக்காக. நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. இன்னொன்று பாதாளம், நரகம். நரகத்தை குறித்து பார்க்கும்போது நரகம் மனிதருக்காய் படைக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் தூதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அநேகர் அதில் பிரவேசிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை பிதாவா ஏற்றுக்கொள்ளாமல் பிசாசே அவர்களுடைய தவப்பனா ஏற்றுக்கொள்ளப்படுகிற தவப்பம் போற இடத்தில் இவர்களும் போவார்கள். இப்ப சிலர் சொல்லுவது நரகம் கொஞ்ச காலத்தில் எரிந்து விட்டு சாம்பலாய் போய்விடும். சமந்தடையுடைய போதனை, யெகோவா சாட்சியுடைய போதனை எல்லாம் இட்டர்னல் டேமினேஷன் நம்ப மாட்டார்கள். கொஞ்ச காலம் எரியும், அப்படியே ஒரு இரக்கத்தை பாராட்டி அப்படியே அவர்களை அழித்து விடுவார்னா அந்த ஒரு கான்சியஸ் இல்லாம போய்விடும் என்று சொல்வார்கள். ஆனால் நரகம் சதா காலமா இருக்கும். ஏனென்று சொன்னால் நரகம் நித்தியம் இல்லைன்னா அப்ப பரலோகம் எப்படி நித்தியமா இருக்கும்? நரகம் அப்ப நித்தியம் இல்லை, நரகம் அழிஞ்சிடும், அப்ப பரலோகமும் நித்தியமா இருக்கக்கூடாது. இதோடு இணைந்தது தேவன் சொல்லுவார், நானே தீங்கையும் உண்டாக்கினேன். அப்ப தீங்கை தேவன் படைத்தாரா? அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர். நன்மைக்கு அவர் காரணர், அப்ப தீமைக்கு அவர் காரணரா? தீமை அவரா செய்தாரு என்று பார்க்கும்போது தீமையை அவர் அனுமதித்தார். அவர் தீமையை உண்டாக்கவில்லை, தீமைக்கு காரணராக இருக்கவில்லை, தீமையை அனுமதித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இதுவரை உலகத்தில் நடந்ததிலே பயங்கரமான தீமை செய்யப்பட்டது. ஆனால் அந்த தீமை நமக்கு நன்மையாய் மாறி இருக்கிறது. அதே போல நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற தீமைகளும் யோபுக்கு செய்யப்பட்டது நன்மையாய் மாறினது போல நமக்கு நன்மையாய் மாறிவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இது தேவனுக்கு தெரியும். இப்போ தீமை என்று பார்க்கும்போது தேவன் தீர்மானிக்கிற சித்தம் உண்டு, அனுமதிக்கிற சித்தம் உண்டு, விரும்புகிற சித்தம் உண்டு, மறைக்கிற தேவ சித்தம் உண்டு. தீர்மானிக்கப்பட்டவைகளை மாற்ற முடியாது, நிச்சயமாய் நடக்கும். அனுமதிக்கிற தேவ சித்தம் அவர் விரும்ப மாட்டார் சிலவற்றை, ஆனால் நடப்பதற்கு அனுமதிப்பார். ஆதாம் ஏவாள் பணத்தில் கனியை புசிப்பதை அவர் விரும்பவில்லை, ஆனால் அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். விரும்புகிற சித்தம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட சித்தம் உள்ளவராய் இருக்கிறார், ஆனால் அது நடைபெறாது. மறைக்கப்பட்ட தெய்வ சித்தம் சிலவ நமக்கு தெரியாது. வருகை நாளை குறித்து அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்று பார்க்கிறோம். ஈவலை அனுமதித்தது அவர் காரணர் அல்ல, தீமைக்கு அவர் காரணர் அல்ல, தீமையை அனுமதித்திருக்கிறார். அடுத்து பாவம் என்று சொல்லி பார்க்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாவம் என்றால் என்று சொன்ன
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். விசுவாசத்தினால் வராத எதுவுமே பாவம். அந்த பாவம் என்று சொல்லி பார்க்கும்போது ஹமார்ஷியா, மிஸ் த மார்க், குறியை தவறுதல். குறி ஒன்று இருக்குது, குறியை தவறி அடித்தல் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டு விதமா பாவம் நமக்கு உண்டு. சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன். செய்யக்கூடாதவைகளை செய்கிறது, எது செய்யணுமோ அது செய்யக்கூடாது. பாவம் ஆதாம் வழியாய் பிரவேசித்தது. ஏனென்றால் ஹியூமன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் ஏவாள் அல்ல ஆதாம். அதனாலதான் ஏவாள் முதல்ல தப்பு செய்தாலும் காரணம் யாரு? ஆதாம் தான் காரணம். அதுக்கு முன்ன மனிதர்கள் இல்லை. ஏனென்றால் ஆதாம் தான் பாவம் பிரவேசி. ரோமர்ல போல் சொல்லுவார், ஆதாம்ல பாவம் பிரவேசித்தது. ஆதாமுக்குள்ள ஆதாமுடைய பாவம் உங்களை தொடர்ந்து வந்தது என்று பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்ததுனால சபிக்கப்பட்டான். பாவத்திற்கு முன் வருவதற்கும் பிள்ளைகள் பெற்றெடுக்கல. அப்படி பெற்றெடுத்திருந்தா பாவம் இல்லாதது வந்திருக்கும். சபிக்கப்பட்ட அந்த சாபத்திற்கு வந்த பிறகுதான் பிள்ளைகள் பெறுறாங்க. அதே பாவம் டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த ஒரிஜினல் சின் என்று சொல்வார்கள். ஆதாமுடைய பாவத்திலே தொடர்ச்சியினால்தான் இயேசு சொல்வார், மார்க் 7 நினைக்கிறேன், உள்ளிருந்து புறப்படுகிறதை தீட்டுப்படுத்தும். உள்ளே இருந்து இத்தனை குணாதிசயங்கள் தீட்டுப்படுத்துகிறது. உள்ளே இருந்து வருது, வெளியேந்து வரல. இவைகள் தீட்டுப்படுத்தும். இப்போ இந்த பாவங்கள் எல்லாரும் பாவிகள். இதுதான் கிறிஸ்தவ உபதேசம். இப்ப எது பாவம் இல்ல, விசுவாசத்தால் வராத எல்லாம் பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும்போது 613 செய்யாதன்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரிசல்ட் என்ன? எல்லா மனிதர்களும் பாவி. கிறிஸ்தவ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவன் பாவின்னு ஒத்துக்கொண்டாலும் அவன் ரட்சிப்புகளை நடத்த முடியும். ஆனா பாவி இல்லைன்னு சொன்னா ரட்சிப்புகளை நடத்த முடியாது. இத்தனை பாவங்கள்ல எல்லாரும் நாம் செய்துதான் இருப்போம். இன்றைக்கு நாம் தப்பு செய்திருப்போம். இதை பைபிள் தெளிவாய் போதிக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே பரிசுத்தர் என்றும் மனிதர் அனைவரும் பொய்யன் என்று சொல்வாராக. தேவன் மட்டும்தான் பாவம் இல்லாதவர். இயேசு அதை சொன்னார், என்கிட்ட பாவம் இல்லைன்னு. அந்த கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதை தொடர்ந்து பாவம் பிரவேசித்தது, ஆதாம் மூலமாய் பிரவேசித்தது, எல்லாரையும் தொடர்ந்து கொண்டது. பாவத்திற்கு வருகிற தண்டனை என்னவென்று சொன்னால், நாம் பாவத்தினால் சரீர மரணம் வரும், ஆத்ம மரணம் ஏற்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர் உயிர்ப்பிக்காதது வரைக்கும் நம்மால் வரவே முடியாது. பழத்தின் கனியை புசித்ததினால் மரித்தான் என்று பார்க்கிறோம். இந்த பாவத்தினாலே தான் உலகம் சபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த சில குழந்தை பிறக்கிறதுல நல்லா பிறக்காம வியாதியோட பிறக்கிறது, வியாதி வந்து மரித்து போகிறது, கஷ்டம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, யுத்தம் வருகிறது. உலகத்தில் நடைபெறுகிற எல்லா தீங்குக்கும் அடிப்படை பாவத்தின் விளைவு. மனிதன் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் கிளர்ந்தெழுந்ததினாலே தான் பாவம் வந்திருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். யாரா இருக்கட்டும், நாம் அத்தனை பேரும் நரகத்திற்கு போக வேண்டியவர்கள். இதுல தெளிவா இருக்கணும். யாருன்னு இல்லை, எல்லாரும் நரகத்திற்கு போக வேண்டியவர்கள். இதற்கு அடுத்த உபதேசம் ரட்சிப்பியல். ரட்சிப்பு என்று சொல்லும் போது இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுவதை குறித்ததான உபதேசம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள். எல்லா மனிதர்களும் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள். எல்லாரும் நரகத்திற்கு தான் போக வேண்டும். ஒருவனும் நல்லவனே கிடையாது. நல்லவன் ஒருவனாகி இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே நரகத்திற்கு போக வேண்டிய நம்மை மீட்ப தெரிந்து கொண்டார். திட்டத்தை வகுத்துவிட்டு செயல்படுத்த ஆரம்பித்தார். எப்படி என்று சொன்னால், எல்லா மனிதருடைய பாவத்தையும் தூக்கி இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தினார் சிலுவையிலே. இயேசு கிறிஸ்துவின் மேல் எல்லா தண்டனையும் செலுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீதி இருக்கிறது. அப்போ ரட்சிப்பு என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நமக்கு இதை 3 கிரேட் இம்ப்யூட்டேஷன் சொல்லுவாங்க. ஆதாமுடைய பாவம் எல்லா மனிதர்கள் மேல் சுமந்தது. எல்லா மனிதருடைய பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சுமத்தப்படுகிறது. உலகத்தில் பிறந்த முதல் மனிதன் முதல் இனி பிறக்க போகிற கடைசி மனிதனுக்கான பாவத்தையும் எல்லா பாவத்தையும் இயேசு சுமந்து முடித்து விட்டார். ஆனால் அதை எஃபெக்ட் ஆக வேண்டும் என்று சொன்னால் இயேசு செய்யணும். அதை செய்வதற்கு அவன் அவரை விசுவாசித்து 1 கொரிந்தியர் 15:1-4 வரை சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள அவன் கடமைப்பட்டிருக்கிறான். இதிலே ரட்சிப்பு எப்போ நடக்கிறது என்று சொல்லி இதிலே பல விதமான கருத்துக்கள் உண்டு. மனம் திரும்பின போற ரட்சிப்பா, ஞானஸ்நானம் எடுத்த போற ரட்சிப்பா, இத்தனை படிகள் உண்டா, ரட்சிப்புக்கு ஏதாவது கிரியைகள் செய்ய வேண்டுமா, ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டா, இதுல பல வித்தியாசமான கருத்து இருக்குது. இப்ப சிலர் நம்புவது ஏசு எல்லாருக்கும் மறிச்சனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவான். அது தவறான போதனை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு போக மாட்டான், அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புக்கு ஏதாவது கிரியை வேண்டுமா? ரட்சிப்புக்கு எந்த கிரியையும் தேவையில்லை. அவரை நம்பினால் மட்டுமே போதும்.
ரட்சிப்பு சாத்தியமாகி விடுகிறது. ரட்சிப்பிலே 3 படிநிலைகள் உண்டு. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், குளோரிபிகேஷன். ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிற அதே நிமிடத்தில் ஆவியானவர் நமக்குள் வந்து அந்த ரட்சிப்பை இஃபெக்ட் செய்கிறார். நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். அந்த நீதி புகுத்தப்படும் போது இதுவரை எந்த பாவம் செய்யாதது போல நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். இது முதல் படி, ரட்சிக்கப்பட்ட அந்த நொடி நடைபெறுவது. அடுத்தபடி சாங்டிபிகேஷன். அவன் வாழ்க்கையின் ஓட்டத்திலே அவன் தொடர்ந்து அந்த தவறு தான் செய்வான் என்றாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே இருப்பதனால அவனை பரிசுத்தத்தின் பாதையிலே அவர் என்ன செய்வார், நடத்த ஆரம்பிப்பார். அவன் சில ஆண்டுகள் கழியும் போது அவனுக்குள் கனிகள், ஆவியின் கனி உடனே வராது. மரம் வளர்ந்து கனி நல்ல அப்பதான் தெரியும் ரட்சிக்கப்பட்டானா இல்லையான்றதுக்கு கொஸ்டின். அவன் கனி கொடுக்கணும், உடனே கிடைக்காது. கொஞ்சம் ஆண்டுகள் கழியும் போது அவன் சில பாவங்களை மேற்கொள்வான். அவன் ரட்சிக்கப்பட்டு முன்ன இருந்தது போல இருக்க மாட்டான். ஆனால் முழுமையாய் பரிசுத்தமாகிவிட யாராலும் கூடாது. பெர்ஃபெக்ஷனிசம் என்று சொல்வது அது கள்ளப்போதனை. ஒருவனும் முழுமையான பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் பெற முடியாது. அவன் முயற்சிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், ஆனால் முடியாது. அது கர்த்தருடைய வருகையிலே தான் குளோரிபிகேஷன். நாம் இந்த சரீரம் மாற்றப்படும் போதுதான் அன்றைக்கு பாவம் செய்ய வாய்ப்பும் இருக்காது, பாவம் செய்கிற சிந்தனையும் வராது. இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டியது, ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் வருகிறது. ஏனென்றால் எல்லாருக்கும் அக்கிரமும் அவர் சுமந்தார். இன்னைக்கு ஒருத்தனை ரட்சிக்க வைக்கணும்னா அவருக்கு நீதியை அவர் இம்ப்யூட் பண்ணணும், அதை அவர் செய்யணும். அவர் செய்யணும்னு சொன்னா அவரே என் பாவங்களுக்காய் மரித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று ஒருவன் விசுவாசிக்கணும். மற்ற எந்த மதங்கள் மூலமாகவும் இவைகளை செய்ய வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நாம் இதை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் 2 காரியங்கள் மட்டும்தான். சபையியல். இப்ப ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அப்ப அடுத்தது சபை என்றால் என்ன? சபை என்றால் எக்லீசியா, விசேஷித்த நோக்கத்திற்காய், கால்ட் அவுட், விசேஷித்த ஒரு நோக்கத்திற்காய் வெளியே அழைக்கப்படுகிறவருடைய ஒரு கூட்டம். இப்ப சபையை குறித்து என்னென்ன கேள்விகள் இருக்கு? சபை என்றால் என்ன? சபையில போய் ஜாயின் பண்ணணுமா? சபைக்கு யாருக்கு சபைக்கு தலைவர்? சபை என்ன செய்யணும்? சபை எந்த கவர்மெண்ட்ல இருக்கணும்னு சொல்லி பல கேள்வி இருக்குது. இப்ப சபை என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். வேற ஒன்றும் கிடையாது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ சபை என்று பார்க்கும் போது யூனிவர்சல் சர்ச், லோக்கல் சர்ச் என்று சொல்லுவார்கள். சபை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு புதிய திட்டம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது சபையை ஆரம்பிக்க வரவில்லை, ராஜ்யம் ஸ்தாபிக்க வந்தார். யோவான் ஸ்நானகன் சொன்னார், மனம் திரும்புங்கள், ராஜ்யம் பக்கத்துல வந்துட்டு 1000 ஆண்டு ஆளுகை. இயேசு கிங்கா இருக்க போறது, இயேசுவா தான் சொல்லுவார். ஆனால் இவர்கள் இயேசுவை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளினார்கள். சொந்தமானவரிடத்தில் வந்தார், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயு 13க்கு பிறகு மறைப்பார், சொல்லுவார், வேண்டுமென்றே நான் இதை மறைக்கிறேன் என்று. 16ல தனக்கு புதிய பிளானை சொல்லுவார், ஐ வில் பில்ட் மை சர்ச், நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி தன்னுடைய புதிய பிளானை சொல்லுவார். அவர் அப்பதான் வெளிப்படுத்துறார். அவருக்கு அப்ப தெரியும் என்றல்ல, இயேசு கிறிஸ்து அந்த பிளானை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் யோசிக்கல, சரி என்ன செய்யலாம் என்று யோசிக்கல. அவருக்கு தெரியும் இவர்கள் ரோமர் 9, 10, 11 படிங்க. 9ல யூதர்களுக்கு பாஸ்ட், யூதர்கள் எப்படி குருட்டாட்டம் பிடிச்சுன்னு பைபிள்ல இருக்குது. அவர்கள் குருட்டாட்டம் பிடிப்பார்கள், அவர்கள் தேவனை அறிய மாட்டார்கள், அவரை நிர்விசாரமை போவார். தேவனுக்கு முன்னே தெரியும், அவருக்கு இந்த திட்டமும் தெரியும். அவங்களுக்கு சரியான பிரகாரம் அவங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும். அவங்கள்ட்ட தான் போறாரு, கானானிய நாட்டுக்கு போகாதப்பா, புறஜாதிகிட்ட போகாத, காணாம போனன்ட்ட மட்டும் போ, ராஜ்யம் வருதுன்னு சொல்லு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லு. கேட்கவில்லை. அடுத்து சொன்னார், இவர்கள் கேட்கவில்லை, இவர்களை கை கழுவுகிறேன். கை கழுவுகிறதுனா தூக்கி போட்டேன் அல்ல, இவர்களை போஸ்ட்பான் செய்கிறேன், ஒதுக்கி வைக்கிறேன். புதிய பிளானை அமல்படுத்தினார், அவ்வளவே. அது எப்பொழுது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அதற்கு வித்திடப்பட்டது. அப்போஸ்தலர் 2லே சபை ஆரம்பிக்கப்பட்டது பரிசுத்தாவின் வருகையோட. இதுல சில குழப்பம் உண்டு. சில சொல்லுவான் சபை ஆரம்பிக்கப்பட்டது அப்போஸ்தலர் 2 இல்ல அப்போஸ்தலர் 9. ஏன்னா சவுலுக்கு அந்த பவுலுக்கு அடிப்படை வெளிப்பாடுகளை வைத்துதான் சபையினுடைய உபதேசம் இருக்குது. பவுலுக்கு கிடைச்ச ரெவலேஷன். இப்போ பவுல் ரட்சிக்கப்பட்டதுலதான் சபை தொடங்குச்சுன்னு சொல்றாங்க. சிலர் சொல்வது அப்போஸ்தலர் 28ல சொல்லுவார், நான் இனி புறஜாதிகள்கிட்ட போறேன், அதுதான் சபைன்னு சொல்லுவார். அது தவறு. ஏனென்றால் கொர்நேலியுக்கு வீட்டுல பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போது பேதுரு சொல்வார், நம்மிடத்தில் அன்றைக்கு ஊற்றப்பட்டது போலவே. இவங்க கேட்பாங்க, ஏன் அங்க போனேன்? அவர் சொல்றதுனால அப்போஸ்தலர் 2ல் சபை ஆரம்பிக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமா, இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது.
என்னுடைய சரீரம் சபை, என்னுடைய ஜனம் இஸ்ரவேல். இந்த இரண்டும் மாறவில்லை. இன்றைக்கும் இஸ்ரவேல் அவருடைய ஜனம் தான், சபை அவருடைய சரீரம் தான். சபையுடைய அங்கம் யார்? ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லுவார்கள். அந்த சபையுடைய அங்கங்கள் அவருக்கு தெரியும். யார் யாரெல்லாம் அந்த சபைக்கு அங்கம் அவருக்கு தெரியும். அவர்கள் முடிவு புரியந்த நிற்பார்கள். அந்த அவரே கர்த்தருடைய கிறிஸ்துவின் மனமாட்டியாக இன்றைக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சந்தோஷமா இணைந்திருப்பார்கள். அது ஒரு தேவனுடைய பார்வையில். இங்கே லோக்கல் சர்ச், ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒரு கூட்டமா ஒரு இடத்துல எங்க கூட்டினாலும் அதுக்கு பேரு சர்ச் தான். எங்க இடத்துல முதல் நூற்றாண்டுல வீடுகளில் கூட்டினாங்க, அப்படியே கூடி வந்தார்கள். 2-3 நூற்றாண்டுகள் போகும்போது இதுல என்னென்ன நம்ம சபையில சேர்வதற்கு அவன் என்ன செய்யணும், அதுல திட்டம் இருக்குது. சபையில என்ன சேரணும்னா இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் ஆண்டவர் அறிக்கையிட வேண்டும், பைபிள் தேவனுடைய வார்த்தை, இப்படி சில சட்டங்கள் இருக்கிறது. இவைகளை ஏற்றுக்கொள்கிறவன் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். சபையிலே வருகிறவனுக்கு அந்த சாக்கிரமந்திகள் எத்தனை என்று கத்தோலிக்க சபை சொல்லுது 7. நம்ம சொல்லுகிற எத்தனை? 2. என்னெல்லாம்? ஞானஸ்நானமும் கர்த்தருடைய பந்தியும். அப்ப இந்த இரண்டும் எதற்கு கொடுக்கிறோம்? இது கொடுக்கறதுனால ரட்சிக்கப்படுவான் என்றல, ரட்சிக்கப்பட்டவன் தான் கொண்டு வந்திருக்கிறோம். எதற்கு என்று சொன்னால் இவைகள் கர்த்தரால் செய்ய வேண்டும் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவைகள். இரண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவை. முதலாவது ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தை இயேசு கிறிஸ்து எடுத்தார். இயேசுக்கு ஞானஸ்நானத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து எடுத்தது அவர் தன்னை உலக பாவிகளோடு இந்த ரட்சகராய் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதற்கு தான் அடையாளம். நம்ம ரட்சகரை ஐக்கியப்படுத்திக் கொள்ள நாம் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு காரணம், நாம் ரட்சிக்கப்படும் போது ரோமர் 6 படி பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் வருகிறான். ஞானஸ்நானத்தில் நாம் செய்யும் போது பழைய மனுஷனை மறைத்து புதிய மனுஷன் வருகிறான். ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கிறான்னு அர்த்தம் என்ன? இவன் கிறிஸ்தவன் ஆயிட்டான், இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான்னு உலகத்திற்கு நாம் என்ன செய்யறோம்? அறிவிக்கிறோம். அதை போலவே இப்ப இந்த ஞானஸ்நானத்துல தெளிப்பு ஞானஸ்நானமா மூங்கி ஞானஸ்நானமா, இது ஒரு விவாதம் இருக்குது. இப்ப தெளிப்பு ஞானஸ்நானம் பைபிளில் கற்றுக் கொடுக்கப்படாதது. சரித்திரத்திலே ரோமன் கத்தோலிக்க மூலமாய் அநேகரை கட்டாயப்படுத்தி கொடுக்கும் போது அவர்கள் தெளித்து கொடுத்தார்கள். பிறகு அந்த பாரம்பரியங்கள் வந்தது. ஆனால் தண்ணீர் இல்லாத இடம் இருக்கும் என்று சொன்னால் அதை தெளித்து கொடுத்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். தண்ணீர்ல வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிற இடம் இல்லை. சிறைச்சாலைகள்ல சாகிறதுக்கு முன்ன சிலர் ரட்சிக்கப்பட்ட கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சாகுங்க குளத்துல கொண்டு முக்குன்னா ஜெயில சாகும் முன்னே எவனா கொண்டு முக்க முடியும்? கிடைக்கிற தண்ணியை வச்சு அவர்களே கொடுத்து அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் மூழ்கிதான் ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் இயேசு நாமம் சொன்னது அது வேற காரியம். அது இயேசு கிறிஸ்து சொன்னது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று. கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி நாம் ரட்சிக்கப்படுவதற்கல்ல, அவர் வருமளவும் அவர் நமக்காய் செய்த தியாகத்தை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் செய்த தியாகம் அவ்வளவு சாதாரணமானதல்ல, அவ்வளவு கொடுமை அசாதாரணமான தியாகத்தை செய்திருக்கிறார். இதை நாம் நினைவு கூர்ந்து அவரை மைமைப்படுத்துவதற்கு, உலகத்திற்கு அறிக்கையிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல 3 வியூ இருக்குது. கத்தோலிக்கர்கள் சொல்லுவது, ஒரு கத்தோலிக்க குரு நினைச்சாருன்னா எந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஜெபிச்சா லிட்டரலாய் மாறிவிடும் என்று. யாருக்கும் அந்த உரிமையோ சக்தியோ கிடையாது. இன்னொன்னு லூத்தரன் சர்ச்சில் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்குள்ள டிவைன் பிரசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. நாம் நம்பக்கூடியது அதுல மெமரி, அவரை நினைவு கூறும்படிக்கு நாம் செய்கிறோம், உலகத்திற்கு அறிக்கை எடுக்கிறோம். நீ சர்ச்சைக்கு ஒன்று என்று பார்க்கும்போது 3-4 வகை. ஒன்று எபிஸ்கோப்பல். எபிஸ்கோப்பல் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த கத்தோலிக்கத்திலிருந்து வந்தது. முதல் நூற்றாண்டுலாம் அவங்களுக்குள்ள அவங்க ஒற்றுமையா இருந்து அவர்களுக்குள்ளே பெரிய ரெவரண்ட் அந்த ஒன்றும் கிடையாது. கத்தோலிக்கம் வரும்போது ஒரு ஹைரார்கி வந்தது. அந்த ஹைரார்கின் படி வந்து பிரீஸ்ட், லோக்கல் பிரீஸ்ட், அதுக்கு அடுத்து யாரு, இப்போ அடுத்து சிஎஸ்ஐ பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர், பாஸ்டோரல் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், பிஷப்பு, மாடரேட்டர். இப்போ கத்தோலிக்கத்துல பார்க்கும்போது லோக்கல்ல உள்ள பிரீஸ்ட், இங்க ஒரு அந்த ஆர்ச்சி பிஷப்பு, மறை மாவட்டத்துக்கு இந்த அப்படி பல மறை மாவட்டங்கள் பிரிக்கிறார்கள். அங்க ரோம்ல அங்க போப்பு வரை போகுது. இது இந்த பேப்பல் அத்தாரிட்டி சரித்திரத்தில் வந்தது. இதற்கு பைபிளிலே இதை நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதை எபிஸ்கோப்பல் சர்ச்சஸ் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலிக்கன் சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சு, கேத்தலிக் சர்ச்சு, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, அங்கே இந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சு, லுத்தரன் சர்ச் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுகிறார்கள். அந்த அங்கீகள் இதெல்லாம் கொடுத்துகிறார்கள். 2வது பிரெஸ்பைட்டீரியன் சர்ச், பிரெஸ்பைட்டர் என்று சொல்லுவார்கள். பிரெஸ்பைட்டர் என்றால் கண்காணி. கண்காணி என்று சொல்லும் போது அங்கே பெரிய அந்த ஆடம்பரங்கள் ஒன்றும் இருக்காது. அந்த சபைக்கு ஒருவர் தலைமை என்கிற பொறுப்புல இருப்பார். தலைவர் என்று அந்த ஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. இவர் தான் முக்கியமான ஒரு சீஃப் போஸ்ட். அவங்களுக்குள்ள பல நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க்ல கொஞ்சம் பதவிகள் இருக்கும். ஆனால் எபிஸ்கோப்பல் அளவுல வராது.
இவர் இந்த சர்ச்சுக்கிட்ட இந்த இத்தனை சபைகளுக்கு இவர் ஒரு கண்காணி, இந்த மண்டலங்களுக்கு ஒரு கண்காணி, இந்த டினாமினேஷனுக்கு ஒரு கண்காணி என்று சொல்லி வருகிறதை காணப்படுகிறது. அநேக ரிஃபார்ம்டு சபைகள் காணப்படுகிறது. இன்னொன்று காங்கிரிகேஷனல் சர்ச். இதுதான் பைபிளின் அடிப்படையாய் காணப்படுகிறது. காங்கிரிகேஷன், நம்மெல்லாம் காங்கிரிகேஷன், அதுல குறிப்பிட்ட எல்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அவர்களுக்குள்ளே இருந்தே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அவர்களுக்குள்ளே இருந்தே இருப்பார்கள். இவர்கள் ஒரு எருசலேம் சர்ச்சில் இருந்தது போல அவர்களுக்கு ஐக்கியம் இருக்கும். ஆனா டினாமினேஷனல் பேசிஸ் என்கிற அளவுல அவர்கள் வரமாட்டார்கள். இதற்கு பைபிளில் அநேக சப்போர்ட் உண்டு. இன்னொன்று ஆசாரியத்துவம் என்று பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முழு நேர வரம் பெற்ற ஊழியக்காரர். Each and every Christian is a called gifted believer of Jesus Christ. அந்த priesthood என்று சொல்லக்கூடியது ஒரு நபருக்கு என்று சொல்லி மட்டும் கிடையாது. நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய கடமைக்கு ஏற்றாற்போல் வரங்களுக்கு ஏற்றாற்போல் செய்ய வேண்டும். 2 சாக்கிரமந்துகள். நம்முடைய பணி மிஷன், நம்முடைய பணி இயேசு சொன்னார், நீங்கள் பூமி எங்கும் புறப்பட்டு போய் சகல சீஷராக்குங்கள், சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், நீங்கள் காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு இவைகளை செய்யுங்கள் என்றார். இந்த மிஷன் அவர் வருகும் வரைக்கும் இவற்றை நாம் தொடர கடமைப்பட்டிருக்கிறோம். சாக்கிரமந்துகளை நாம் பார்த்து விட்டோம். கடைசியாக இறுதிகாலவியல். இறுதிகாலவியல் என்று சொல்லும் போது இவைகளுக்கு எல்லாம் மகுடமாய் காணப்படுகிறது. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாய் இவைகள் காணப்படுகிறது. இறுதிகாலவியலை பார்க்கும்போது நாம் பார்த்தது போல ஆதி நூற்றாண்டிலிருந்தே முதல் நூற்றாண்டிலேயே இயேசு வருவார் என்று நம்பினார்கள். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் நம்பினாங்க. ஆனால் இயேசு வர தாமதித்தார். சபைகள்ல சண்டை வந்தது. சிலரை செத்து போக ஆரம்பிச்சுட்டான். செத்து போறானே சொன்ன அப்போ வருகைக்கு போக மாட்டானா என்று சொல்லும் போது இவர்கள் நிருபம் எழுதுறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, அந்த நாள் சீக்கிரம், அப்பதான் வெளிப்பாடு வருது. அக்கிரமக்காரன் வெளிப்பட்டவர்களுடைய அந்த நாள் வராது. ஒவ்வொரு நூற்றாண்டில் உள்ளவர்கள் இயேசுவின் வருகையை தங்கள் தலைமுறையில் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவரும் சொல்லி இருக்கிறார். அதற்கு என்டாக்ஸே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அர்த்தம் சடுதியில் வருகிறேன், ஸ்விஃப்ட்லி, திடீரென்று அவர் வருவேன் என்று சொன்னார். என்றாலும் ஒவ்வொரு பிலீவரும் அவனுடைய தலைமுறையில் இயேசு வருவதை எதிர்பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய தலைமுறையில் வருகிறாரோ இல்லையோ இதுவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இதிலே 4 அப்ரோச் இருக்கிறது. நாம் பார்த்தது போல பிரிட்டரிசம் எல்லாம் நிறைவேறிவிட்டது. வரலாற்றில் தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. எல்லா காலத்துக்கும் பார்த்தோம் ஃபியூச்சர்ல வருகிறது என்று சொல்லி இனிமேல் தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இனிமேல் தான் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. நாம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கேட்க சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நம்ம மத்தியிலும் இருக்கிறது. உலகளாவில் இன்னும் வரவில்லை. எங்கே நாம் கூடுகிறோமோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்தாவியினர் இருப்பதனாலே அவருக்குள் பிதா இருக்கிறார், அவருக்குள் குமாரன் இருக்கிறதுனாலே திரியேக தேவன் இருக்கிறார். என்றாலும் கர்த்தருடைய ராஜ்யம் உலகளாவில் வரவில்லை, அது வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துதான் இந்த பூமியிலே நல்லாட்சியை கொடுக்க முடியும். அதுவரை யார் நினைத்தாலும் நல்ல ஆட்சியை இந்த பூமியிலே கொடுக்க முடியாது. பைபிளின்படி காலம் மோசமடைந்து கொண்டே போயிருக்கும். எப்படி அந்த ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக பயங்கரமான கற்ப வேதனை வருகிறதோ அதான் பர்த் பேங்க்ஸ், பிரசவ வேதனை உண்டாகும்னு சொன்னது போல பிரசவ வேதனைகள் ஆரம்பிக்கும். அதுதான் கர்த்தருடைய வருகைக்கான அடையாளம். வருகை குறித்து பார்க்கும்போது அந்த வருகை நாளை குறித்து ஒருவருக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். நாம் நம்புகிறது நம்மை தான் பாதிக்கும். நாம் நம்புகிற ஒன்றும் அவரை பாதிப்பதே கிடையாது. அவருக்கு நம்மளை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இவன் இதை நம்புறான், ஐயோ இவன் இதை நம்பிட்டான் என்ன அவர் கவலைப்பட போறதில்லை. நம்ம தப்பா நம்பினா அதுக்கு விளைவு நமக்கு தான், தவறான விளைவு நமக்கு தான் பின்னடைவே வரும். அவருக்கு கவலை இல்லை. என்னுடைய ஆதங்கம் சரியாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியான போதனையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.